இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கவங்க நம்மளுடைய டைட்டில் ஸ்பான்சர் அக்ஷயா இன்ஸ்டிடியூஷன்ஸ், அக்ஷயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அடுத்ததாக பொள்ளாச்சி தமிழிசை சங்கம், ஜேபி கேட்டரிங் சர்வீசஸ். அண்ட் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கவங்க சர்ச் சிட்டி. இந்த பாடலாம் மறந்த பாடலை நினைவூட்டிட்டு போயிருக்காங்க. இப்போ இதுக்கு கீழே கமெண்ட் ஹேஷ்டாக் பூமரக்கான் போடுவான். பூங்கா நகரம்னா மதுரையை சொல்லலாம், மாங்கா நகரம்னா சேலத்தை சொல்லலாம், பூங்கா நகரம்னா ஊட்டியை சொல்லலாம், தேங்காய் நகரம்னா அது பொள்ளாச்சியை தான் நம்ம சொல்ல முடியும். அருமையான ரசிகர்கள், இன்னைக்கு ஒரு அருமையான நாள், சுதந்திர திருநாள். நாம் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக தன்னுடைய மூச்சு காற்றை தியாகம் செய்த இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே பெருமை அடைகிறேன். இந்த அருமையான பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீட்டிருக்கின்ற வட்ட நிலவை வடிவெடுத்து வெட்ட வெளிச்ச முகமெடுத்து கட்டழகு உடல் எடுத்து பெட்டகமாய் அமர்ந்திருந்து அட்டகாசமாக தீர்ப்பெழுத இருக்கின்ற நடுவர் அவர்களே. இல்ல எல்லாருக்குமே இது வச்சிருப்பாங்க காமனா, அது எந்த நடுவர் வராரோ அவர் பேரை மட்டும் அதுல சேர்த்துருவாங்க. என்னக்கா? சில நடுவர்கள் நடித்து பேசுவார்கள், சில நடுவர்கள் அடித்து பேசுவார்கள். ஆனால் பட்டிமன்றத்துக்கு வருவதற்கு முன்னால் படித்து விட்டு பேசுற ஒரே நடுவர் என்னுடைய தம்பி தான். அருமையான பேரு ராமகிருஷ்ணன். பேர் எப்படியோ அவர் அப்படியே தான். பாத்தீங்களா, ஒரு 3 மணி நேரம் சமையல் சொற்பொழி வாட்டினார் இவ்வளவு நேரம். ஆமா, ரொம்ப அருமையா பேசியிருக்காரு. உண்மையிலே பேரு நல்லா இருக்கணும். இல்லக்கா மைக்கெல்லாம் ஒர்க் ஆகுதா, யாரும் எந்திரிச்சு போலையான்றது தெரிஞ்சுக்கணும்ல. இன்னைக்கு ஒரு அருமையான தலைப்பு நம்முடைய நியூஸ் 7 தொலைக்காட்சி நமக்கு தந்திருக்காங்க. சமூக வலைதளங்கள் இன்றைய இளைஞர்களுக்கு பாதையாக இருக்கிறதா போதையாக இருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆமா, அதாவது இளைஞர்களையும் போதையையும் பிரிக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமா, பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு என்பது போய் இப்போ பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு அப்படி ஆயிடுச்சு. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு அன்னைக்கு சொன்னாங்க. இன்னைக்கு தமிழன் என்று சொல்லடா தள்ளாடாமல் நில்லடா அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஆக இளைஞர்களையும் போதையையும் பிரிக்க முடியாது, இளைஞர்களையும் பாதையையும் பிரிச்சிடலாம். நடுவர்களே, அப்போ பிரிச்சிடலாம். நாங்க என்ன கேட்கிறோம், அன்றைக்கு நம்ம ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருந்தோம். இன்றைய இளைஞர்கள் ஆண்ட்ராய்டு போனுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், பல பேர் ஆல்கஹாலுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்பதை பேசுறதுக்கு நான் வந்திருக்கேன். அதுவும் பேரு மாத்திட்டாங்க சார், மனமகிழ் மன்றமா. எங்கெல்லாம் தமிழாக்கம் கொண்டு வராங்க பாத்தீங்களா, மது பிரியர்கள். மதுன்னு அவன் என்ன நினைச்சிட்டான், மகிழ்ச்சியிலையும் குடிக்கிறான் துன்பத்திலையும் குடிக்கிறான். சார் திருடங்க சங்கம் இதுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களை நீங்க திருடன் சொல்லக்கூடாது, அவங்களை மட்டும் நீங்க சொல்ற திருடன் எங்களை சொல்லக்கூடாது. அப்புறம் என்னப்பா சொல்றது, பிறர் பொருளை விரும்புவோர் அப்படிதான் எங்களை அழைக்கணும்ன்றாங்க. ஆமா, சுத்த தமிழ் பிறர் பொருளை விரும்புவோராம். இப்படி நம்ம தமிழாக்கம் பண்ணலாம். அது எப்படின்னா, இப்போ ஒருத்தன் கல்யாண பத்திரிகை கொண்டு கொடுக்குறான், எங்க மாப்பிள்ள என்ன கல்யாணம்டா, கல்யாணமா அப்ப சரக்கு உண்டாடா அப்படின்னு கேட்கறான். ஒருத்தன் அப்பா செத்து போயிட்டாருன்னு சொல்றான், அப்பனா சாவதாண்டா செய்வாரு, வாடா சரக்கடிப்போன்னு கூட்டு போறான். ஆனா மகிழ்ச்சியிலையும் துன்பத்திலையும் குடிக்கிறனால அதுக்கு பேரு மது இல்ல. குடிக்கும் போது முதலில் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும், அதன் பிறகு நீ துன்பப்படுவாய் என்பதை காட்டுவதற்காக தான் மதுன்னே பெரியோர்கள் பெயர் வச்சாங்க. இன்றைய சமூக வலைதளங்கள் இன்றைய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக போதையாகத்தான் இருக்கிறது அப்படின்னு பேசுறதுக்கு நாங்க வந்திருக்கோம். அரும்பு கோணினால் மலராகும், கரும்பு கோணினால் பாகாகும், இரும்பு கோணினால் வேலாகும், இந்த நரம்பு கோணினால் என்னாகும், இந்த நரம்பு கோணினால் என்னாகும், உடம்பால் அழிவர் உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டர், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே. இன்னைக்கு அது இருக்கா? எங்க இளைஞர்கள் எல்லாருமே இன்னைக்கு போனுக்குள்ள இருக்காங்க, பாதி பேர் லோனுக்குள்ள இருக்காங்க. நடக்குது, வேற ஒண்ணு நடக்கல. நடுவர்களே, உன் கஷ்டத்தெல்லாம் கேட்கறதுக்காக வரல, நீ லோன் சொன்னாலும் சரி இஎம்ஐ சொன்னாலும் சரி, உனக்கு என்ன பேமெண்ட் அந்த பேமெண்ட் தான். பேமெண்ட்டுக்காக நான் பேச வந்திருக்கேன். அப்புறம் சத்தியமா எனக்கு பேமெண்ட்டை கையில வாங்குற பழக்கம் கிடையாதுங்க. வீட்டுக்கு போனோம்னா கூகுள் பேல அனுப்பிடுவாங்க. எங்க முன்னாலெல்லாம் பெண்களுக்கு தானே பேய் பிடிக்கும், இப்ப எல்லாருக்கும் பேய் பிடிக்குது. ஆமா, பட்டிமன்ற பேச்சாளருக்கு பிடிச்சிருக்கே, கூகுள் பேய் பிடிக்குது பாத்தீங்களா? கூகுள் பேயா? ஆமா, கூகுள் பேயும் போன் பேயும் இல்லாட்டா வாழ்க்கை பேப்பேன்னு ஆயிருது. நடுவர் அவர்களே, பாருங்க, பொள்ளாச்சிக்கு வர்றதுக்காக இந்த நகைச்சுவையை ரொம்ப நேரம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பஸ்ல எழுதிட்டு வந்திருக்காங்க.
இதுல நீங்க இப்படி அமைதியா பாத்தீங்கன்னாக்கா அந்த பே இதாயிடும். நீங்க சொல்லுங்கக்கா, நான் கைதட்ட சொல்றேன்க்கா. எங்க அன்னைக்கெல்லாம் நாம சொல் பேச்சு கேட்டு வளர்ந்தோம். இன்னைக்குள்ள இளைஞர்கள் செல் பேச்சு கேட்டு தாங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. ஓஹோ. சொல் பேச்சை யாருமே கேட்கறது இல்ல இளைஞர்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்கேயாவது அறிவுரை எழுதி போட்டிருந்தா அவன் பின்பற்றானா? விளம்பரம் செய்யாதேன்னு எழுதி போட்டா விளம்பரம் செய்ய மாட்டோம் அப்படின்ட்டு எழுதிட்டு வந்துடுறான். எச்சில் துப்பாதீர்னு போட்டா காரி காரி அதுல தான் துப்புறான். சைக்கிளை நிறுத்தாதீர்னு போட்டா அதுல சரிச்சு போட்டுட்டு வந்துடுறான். பூக்களை பறிக்காதீர்னு போட்டா செடியோட புடுங்கிட்டு வந்துடுறாங்க. சொல் பேச்சு கேட்கறதுல செல் பேச்சு மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கான். அன்னைக்கெல்லாம் நம்ம பெற்றோர்கள் செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க. இன்னைக்கு பெற்றோர்கள் செல்லை கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? சபாஷ் சபாஷ். அன்னைக்கெல்லாம் பிறந்த குழந்தை தட்டு தடிமாறி பேசும், தாத்தா தாத்தா தாத்தான்னு பேசும். இப்போ உள்ள குழந்தை டேட்டா 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 டேட்டான்னு பேசுது நடுவர் அவர்களே. உண்மையிலேயே சொன்னதுனால நியூஸ் 7 மூலமாக அத்தனை பேருக்கும் சொல்கிறேன். மனவியல் மருத்துவர்கள்ட்ட நான் நிறைய பேசுவேன். அவங்க சொன்னாங்க, இப்போ உங்கள் குழந்தை ரொம்ப சேட்டை பண்ணுதுங்க, ஒரு 2 கிளாஸ் மதுவை கொடுத்து அவங்கள தூங்க வைப்போமா 2 கிளாஸ் மதுவை கொடுத்து தூங்கட்டும். இந்த மதுவை விட 10 மடங்கு கொடுமையானது இந்த செல்ஃபோனுன்றாங்க. மதுவை விட 10 மடங்கு கொடுமையானது. குழந்தை சாப்பிடல, குழந்தை சேட்டை பண்றான், நம்ம வேலையை தொந்தரவு பண்றான், அவன் கையில செல்போன் கொடுக்குறோம்ல, இந்த செல்போன் கொடுக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், உங்கள் குழந்தைகளுக்கு 10 மடங்கு மதுவை ஊற்றி கொடுப்பதற்கு சமம் என்று மனநிலை மருத்துவர்கள் அதை சொல்றாங்க. தயவு செய்து அவங்க சொன்ன மாதிரி குழந்தைகளை பேணிக்காருங்கள், செல்போனை வைத்து. அன்னைக்கெல்லாம் பெற்றோர்கள் நாம தூங்கும் போது கூட வாஸ்து பார்த்து தூங்க வைப்பாங்க. ஆமா, வடக்க தலை வச்சு தூங்காத. இப்பெல்லாம் என்ன பண்றான்னா சுவிட்ச் பாக்ஸ் எங்க இருக்கோ அங்க தடுத்து தூங்குறான் நடுவர்களே, அதிலே படுத்துக்கிறான். நான் அவங்கள்ட்ட எல்லாம் ஒண்ணு கேக்குறேன், இன்றைக்குள்ள இளைஞர்களுக்கு வாட்ஸ்அப்பை தெரியும், வாஞ்சிநாதனை தெரியுமா? ஃபேஸ்புக்கை தெரியும், பகத்சிங்கை தெரியுமா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஒண்ணுமே தெரியாது நடுவர்களே. அன்னைக்கெல்லாம் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்னு கண்ணதாசன் சொன்னார். இன்றைக்கு வீடு வரை 2G, வீதி வரை 3G, காடு வரை 4G, கடைசி வரை யார்ஜி? கஞ்சி. கடைசியில இன்னைக்கெல்லாம் ஒரு கைப்பிடி சோறு, ஒரு கைபேசி, ஒரு பாயில படுத்து கிடக்கான். அவ்வளவுக்குள்ள வாழ்க்கையை முடிச்சுக்கிறானே, இதைத்தான் நாங்கள் போதையாக இருக்கிறது அப்படின்னு பேச வந்திருக்கோம். இந்த இளைஞர்களுக்கு செல்போன் மட்டும் தாங்க. அன்னைக்கு ஒரு பையன்ட்ட கேட்டேன், டேய் நீ என்ன ஆக போற? டாக்டர் ஆகி ஊசி போட போறியா, என்ஜினியர் ஆகி வீடு போட போறியான்னு. அவன் சொல்றான், யூடியூபர் ஆகி கொளுத்தி போட போறேன் அப்படிங்கறான். கொளுத்தி போட போறானா? எதை கொளுத்த போறானா? எதை கொளுத்தி போடுறான்னு நமக்கே தெரியாது. பாதி பேர் யூடியூபே கொளுத்துறானுங்க இன்னைக்கு. பல போதை இருக்குங்க. சினிமா போதை இருக்கு, ரீல்ஸ் போதை இருக்கு, அது ஒரு செல்ஃபி போதை இருக்கு பாருங்க. ஆமா, அதெல்லாம் முன்னாலாம் எனக்கு தெரிஞ்சு செல்ஃபியை கண்டுபிடிச்சது யாரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? செல்ஃபியை கண்டுபிடிச்சதா எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாம இருக்கிறவனா இருக்கும். அப்படி இல்ல, காஸ்ட்லி போன் வாங்குனவன் தான் செல்ஃபியை கண்டுபிடிச்சவன். ஏன் அப்படி? அவன்கிட்ட கொடுத்து போட்டோ எடுக்கிறதுக்கு பயப்பட்டுட்டு இவனே எடுத்துக்கிட்டான், கொண்டு போயிருவான்னு பயந்து. இல்லங்க, அதோட அந்த போட்டோ எடுக்கிறதோட நிப்பாட்டினா பரவாயில்லங்க, அதை தூக்கி ஸ்டேட்டஸ்ல வேற போட்டுடுறாங்க. கரெக்டா? இப்போ என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு வால்பாறைக்கு வந்திருக்காங்கன்னு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. நீ பொள்ளாச்சி தானே போற, நானும் உன் கூட வருவேன்னு தொங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ நான் பட்டிமன்றத்துக்கு வரதா, இவங்களுக்கு ரூம் புக் பண்ணுறதா, இது பல விஷயம் நடக்கும் பொதுவாகவே. என்ன பண்ணாங்க, இதே மாதிரி என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க மஷ்ரூமில் பொங்கல் பண்ணா சார் வீட்டில். அந்த அம்மா பொங்கல் பண்ண என்ன பண்ணோம், வீட்டோட வச்சுருக்கணும், அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வச்சு மஷ்ரூம் பொங்கல்னு. என் வீட்டுக்காரி அதே மாதிரி மஷ்ரூம் பொங்கலை பண்ணி அதையும் ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் வச்சா 100 பேர் லைக் பண்ணாங்க. நான் பண்ணலையே, மற்றவெல்லாம் அதை பார்த்தவே, நான் தான் அதை சாப்பிட்டவே. ஸ்டேட்டஸில் வைக்க நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு விளங்காதுங்க. சிலிண்டர் பிரச்சனை வந்து பாத்தீங்களா? ஆமா, அப்பெல்லாம் பெண்கள் எல்லாம் ரொம்ப கூகுள்லே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கூகுள் நெருப்பில்லாமல் சமைப்பது எப்படி? உடனே கூகுள் பதில் சொல்லுது, ஒரு பெரிய சட்டி எடுத்துக்கோ, வீடு வீடாவே பிச்சை எடுத்து மூதேவி அப்படிங்கிறது. இன்னும் ஒருத்தங்க கூகுள் சாம்பார் கவரை பிரிப்பது எப்படி? அம்மா, சாம்பார் கவரை பிரிக்கிறதுக்கு பெரிய PhD படிக்கணும், எவ்வளவு கஷ்டங்க. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பஞ்சாயத்துக்கு ஒரு டிவி இருக்கும். ஆமா, இப்ப எல்லா டிவிலயும் ஒவ்வொரு பஞ்சாயத்து இருக்கு. இருக்கா இல்லையா நடுவர் அவர்களே? ஆமா, இந்த பாயிண்ட டிவில போட மாட்டாங்க. போடாம இருக்கிறப்ப நமக்கு பஞ்சாயத்து வராது. டிவில
போடாட்டும் பரவாயில்ல, பட்டிமன்ற டீம்ல போட்டு விடுங்க நம்மள. இல்ல இப்ப இத போடாம இருந்தாக்க நமக்கு பஞ்சாயத்து வராது, போட்டா நமக்கு பட்டிமன்றம் வராது. ஆமா நடுவர். அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு பையன், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இவ்வளவு நேரம் அதான் பண்ணிட்டு இருந்தீங்க. ஒருத்தனுக்கு ரொம்ப பசிச்சிட்டான், அவன் போனை கடிச்சு தின்ட்டானா. போனை கடிச்சு தின்ட்டானா? ஏன்னா அது ஆப்பிள் போன். ஏக்கா இதத்தான் நீ நாகர்கோயில இருந்து எழுதிட்டு வந்திருக்க. ஆப்பிள் போன். முன்னால பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க? A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பிஸ்கட், C ஃபார் கேட். இப்போ A ஃபார் ஆப்பிள் போன், ஓ B ஃபார் ப்ளூடூத், C ஃபார் chat, D ஃபார் டவுன்லோட். அப்படிலாமா சொல்லி E கொடுக்கறாங்க? ஃபார் இமெயில், F ஃபார் Facebook, G ஃபார் கூகுள்னு சொல்லி கொடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு சமூக வலைதளங்கள் போதையாக இருக்கிறதுன்னு நாங்க பேசுறோம். அந்த ஜி வரைக்கும் தான் எழுதிட்டு வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் எழுதல. நீங்க அதை எடுத்து எதிர்பார்க்க கூடாது, கெச்சலாம் சொல்லலையே. அத சொன்னா என் டைம் முடிஞ்சு போகும் நடுவர் அவர்களே, அதுக்காக தான். அவனுடைய ஆசை நேயர் விருப்பம். இந்த ஆர்கெஸ்ட்ரால பாட்டு பாடும்போது எம்ஜிஆர் பாட்டு பாடுங்க. தம்பி வந்து பாதையாக இருக்கிறதுன்னு பேச வந்திருக்காம்ல நாகமுத்து பாண்டியன், நல்ல பிள்ளை, நல்ல உதவி செய்வான். நல்ல உதவி செய்வார். இப்ப பண்ணாரே பார்த்தேன் நானு. நாங்க இன்னைக்கு பட்டிமன்றம் வரும்போது ஒரு பாட்டி மயங்கி பஸ் ஸ்டாண்ட்ல விழுந்துச்சு. இவன் ஓடி குடு குடு குடுன்னு கூட கடைக்கு போனான். சரி, ஒரு சோடா வாங்கிட்டு வந்து பாட்டி முன்னால வச்சு அடிச்சு அவனே குடிச்சான். ஏன்டானே இப்படி ஏதாவது கேஸ பார்த்தா எனக்கு படபடபடன்னு வந்துரும் அப்படிங்கிறான். அடுத்து பாருங்க, நம்ம சகோதரி வந்திருக்காங்க பாருங்க. ஆமா, அவங்க வந்திருக்காங்க பாருங்க, வந்திருக்காங்க பாருங்க. அவங்கள பத்தில நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. நான் என்ன சாதாரணமா நினைக்கவே கிடையாதுமா. அவங்க வீட்டுக்கு போனே, வீடு கோவில் மாதிரி வச்சிருந்துச்சு. நான் சொன்னேன் நீலவேணி வீடு கோவில் மாதிரி இருக்குன்னே. அப்படியா அப்படின்ட்டு ஒரு உண்டியல தூக்கிட்டு வந்து காசு போட்டுட்டு போக்கா அப்படிங்குது. எப்படிப்பட்ட சீட்டிங் கேலா இருக்கு பாருங்க. அது பட்டிமன்றத்துக்கு அதே தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க. என் தம்பி வக்கீலா இருக்கிறாங்களா? ஆமா, ரொம்ப நல்ல தம்பிங்க. வக்கீல ஆவதுக்கு முன்னால பேங்க்ல தான் வேலை பார்த்தான். பேங்க்லயா? அப்புறம் அந்த பேங்க் வேலை வேண்டான்னு எழுதி கொடுத்தான். ஏன் தம்பி நல்ல வேலை தானே அப்படிங்கிறேன். அவன் சொல்றான் எத்தனை நாளைக்கு அடுத்தவன் பணத்தையே என்றது, நம்ம பணத்தை என்னன்னு வக்கீல் வேலைக்கு வந்துட்டான் நடுவர் அவர்களே. எவ்வளவு அருமையான தம்பி பாத்தீங்களா? அவங்க எல்லாம் ஒரு நகைச்சுவைக்காக சொல்றது, குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிறாங்க. ஒரு தம்பி வந்து ரொம்ப அற்புதமான ஒரு வழக்கறிஞர் தான், நிறைய தனக்கான ஒரு தனி இடத்தை வச்சிருக்காங்க. அக்கா சும்மா ஒரு நகைச்சுவைக்காக தான் போடுவாங்க. அப்புறம் என்ன, நீ தலைப்புக்கு கடைசி வரைக்கும் வர மாட்டீங்க. சமூக வலைதளம் போதையாக இருக்கிறது. நீங்க பேசுங்க பேசுங்க. ரொம்ப போதையா இருக்கு. வீடு வரை லேண்ட்லைன், வீதி வரை கார்லெஸ், காடு வரை செல்லு, கடைசி வரை பில்லுன்னே தமிழன் செத்து போறாங்க. இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா, கூகுள்ல அதாவது Facebookல முகம் பார்த்து, கூகுள்ல கூழ் குடித்து, வலைத்தளங்களில் தங்களை சிக்கி கொண்டிருக்கிறார்களே, இதுதான் எங்களுடைய போதையாக இருக்கிறேன்னு பேசிட்டு இருக்கோம். அருமை. என்னங்க பேச்சு? சினிமால பாருங்க, சினிமா வேறு வாழ்க்கை வேறு. ஆனா இளைஞர்கள் எப்படி இருக்காங்க? சினிமா பின்னாடியே போறானா இல்லையா? இப்ப சினிமா பார்த்துட்டு வந்தா டிக்கெட்டை வெளியில போட்டுட்டு வந்துடணும். அது மாதிரி சினிமா வேறு வாழ்க்கை வேறு. அண்டையிலிருந்து இன்றைக்கு பாருங்க இளைஞர்களுடைய நிலைமை. அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆட்டுக்கார அலுமேலுன்னு ஒரு படம் வந்துச்சு. ஆட்டுக்கார அலுமேல், ஆமா. அந்த படம் வந்த புதுசுல என்ன பண்ணாங்களாம், அந்த படத்துல நடிச்ச ஆட்டை ஒரு வேன்ல ஏத்தி மக்கள் பார்வைக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த காட்சியை நம்முடைய அப்துல் காதர் ஐயா ஒரு கவிதையா சொல்லுவாரு. நீங்க வீடு கட்டுறீங்களா இல்ல கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே அகம்ஸ்ட்ரீட் ட்ரேடர்ஸ்ல கிடைக்கும். நாங்க டால்மியா, TNPL பவர் பாண்ட், அல்ட்ராடெக், ராம்கோ போன்ற சிமெண்ட் பிராண்ட்ஸ் டீல் பண்றோம். ரெடிமிக்ஸ் கான்கிரீட், பிர்லா ஓப்பஸ் பெயிண்ட்ஸ், வாட்டர் ப்ரூஃபிங் மெட்டீரியல்ஸ், பிர்லா வால் பட்டி அண்ட் ஒயிட் சிமெண்ட், தின்னர்ஸ் மற்றும் பெயிண்ட் அக்சசரிஸ் போன்ற ட்ரஸ்டட் பிராண்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் நம்பிக்கையுடன் வாங்கலாம். முகவரி 107/1 பல்லடம் ரோட், ராஜேஸ்வரி ஹால் எதிரில், பொள்ளாச்சி தாலுகா, கோயம்புத்தூர் மாவட்டம், தமிழ்நாடு. மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு அழைக்கவும். 50,000 plus happy customers, 1,000 plus products, 800 plus farmers, and 9 years of customer service. Padam Foods ensures real food, healthy society, and wealthy farmers. Thank you. நீங்க தினமும் ஆசையா ஆனா கெமிக்கல்ஸோட வாங்கி சாப்பிடுற அதே ஃபுட் ஐட்டம்ஸ் அந்த கெமிக்கல்ஸ் இல்லாம சுத்தமா பயம் இல்லாம சேஃப்டியா சாப்பிடுறதுக்கான ஒரு இடம்னு மட்டும் என்னால சொல்ல முடியும்.
80 ஆண்டுகள் 4 தலைமுறைகள் திரு பி கோவிந்தராஜலு செட்டியார் அவர்களால் விதைக்கப்பட்டு திரு டி சிவராமன் அவர்களால் வளர்க்கப்பட்ட பிஜி குரூப் இன்று எஸ் வெங்கடேஷ் மற்றும் டாக்டர் எஸ் வி ஸ்ரீகாந்த் வெங்கட் தலைமையில் நுகர்வோர் பொருட்கள், விவசாய பொருட்கள் மற்றும் STC காலேஜ் என கம்பீரமாய் உயர்ந்து நிற்கிறது பிஜி குரூப். ஷாப்பிங் செய்ய வாடிக்கையாளர்களை ஈர்க்க வேண்டுமா? டிஸ்பிளே ஸ்டாண்டி ஒரு ஸ்மார்ட்டான தேர்வு. விளம்பரங்கள், சலுகைகள், அறிவிப்புகள் அப்படின்னு அனைத்தும் ஒரே திரையில். இந்தியாவின் நம்பர் 1 டிஸ்பிளே தீர்வுகள் நிறுவனமான நெவோன் டிஜிட்டலை தொடர்பு கொள்ளுங்க. நம்ம பொள்ளாச்சியில சென்னை, பெங்களூர், மும்பை நகரங்களுக்கு இணையாக பிரம்மாண்டமாய் வடக்கிப்பாளையம் பிரிவு விமல் ஸ்டீல் ஹவுஸ் அருகில் அமைந்துள்ள ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் மியூசிக் ஸ்டோர் மற்றும் கல்ச்சரல் அகாடமில அனைத்து விதமான இசை கருவிகளும் கிடைக்கும். மேலும் சர்வீஸ் வசதியும் உண்டு. தொடர்புக்கு 9500678095. ஆடு என்னமோ கம்பீரமாகத்தான் இருக்கிறது, மக்கள் தான் மந்தையாகிவிட்டனர் அப்படின்னு சொன்னார்னு சொன்னா அதே மாதிரி நிலைமை தான் இன்னைக்கு. இடையில என்ன பண்ணாங்க, நடிகைக்கு கோயில் கட்டினாங்க, குஷ்புக்கு கோயில் கட்டிட்டாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு வயசாயிடுச்சு, கோயிலுக்கும் வயசாயிடுச்சு. ஆமா, அந்த குஷ்பு கோயிலுக்கு எல்லாம் இருமுடி தாங்கி போற மாதிரி ஆயி போச்சு. குஷ்பு திந்தக தோம் தோம்னு. இன்னைக்கும் பாருங்க, சினிமால என்ன டைலாக் எழுதுறாங்க நடுவர் அவர்களே, சிவன் அடிச்சா உடுக்க, நான் அடிச்சா படுக்க அப்படிங்கிறான் நடுவர் அவர்களே. அதாவது என் பையன் ஹோம்ஒர்க் செய்யல, மாறின்னு ஒரு படம் போட்டிருந்தாங்க அன்னைக்கு, அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தான். டேய், ஹோம்ஒர்க் செய்யாம என்னடா படம் பார்த்துக்கிட்டு இருக்க, ஹோம்ஒர்க் செய்யலையான்னு. செஞ்சிருவேன்றா. இப்போ இவன் ஹோம்ஒர்க் செய்வேன்னு சொல்றானா? ஏன் இந்த கருத்தை சொன்னாங்கன்னா, சார் ஒரு காலத்தில் உங்களுடைய ரோல் மாடல் யாருன்னு கேட்டால் மகாத்மா காந்தியை சொன்னாங்க, காமராஜர் ஐயாவை சொன்னாங்க, தந்தை பெரியார் அவர்களை சொன்னாங்க, காஞ்சி பெரியவரை சொன்னாங்க. ரோல் மாடல், முன் உதாரணம் யாருன்னா அவர்களை பெரியோர்களை சொன்னாங்க. அதுக்கு அடுத்த காலத்தில் எழுத்தாளர்களை சொன்னாங்க. எனக்கு ஜெயகாந்தன் பிடிக்குங்க, சுந்தர ராமசாமி பிடிக்குங்க, சூடாமணி பிடிக்குங்க, எழுத்தாளர்களை சுஜாதா அவர்களை பிடிக்குங்க, பாலகுமாரனை பிடிங்க. சொல்லியிருக்கோமா? இன்னைக்கு யாரடா உனக்கு பிடிக்கும்னு கேட்குறேன். இந்த இன்ஸ்டாகிராமில் இப்படி சாப்பிட்டு இப்படின்னு சொல்லுவார்ல, அவரை தாங்க பிடிக்குதுன்றான். கண்ணதாசன் ஐயா சொன்னார், நெருப்பினை நிலவே என்பார், நீசனை தலைவா என்பார், கருப்பினை வெண்மை என்பார், கழுகினை யானை என்பார், செருப்பையே கொண்டாடும் இந்த உலகத்தில் பிறந்தேனே பாவின்னார். யாரை கொண்டாட வேண்டும் என்று நமக்கு தெரியவே இல்லையேன்னு கேட்டிருக்கேன். இதை அப்படி சொன்னேன் நான் நடுவர்களே. அன்னைக்கெல்லாம் நல்லா நடிச்சாங்கன்னா நடிகர் திலகம் அப்படின்னு சொன்னாங்க, நடிகையர் திலகம் அப்படின்னு சொன்னாங்க, இசை சித்தர் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இடையில சூப்பர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார், லிட்டில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னாங்க. இன்னைக்கு வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படிங்கிறான், பைனாப்பிள் ஸ்டார் அப்படிங்கிறான், பிளாக்கி ஸ்டார் அப்படிங்கிறான். இவங்களால இந்த நாட்டுக்கு என்ன பயன் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இன்றைக்கு சமூக ஊடகங்கள் மூலம் இளைஞர்களுக்கு எந்த பயனும் இல்லை. எல்லாம் இன்னைக்கு நாடு குட்டிச்சுவராதான் போயிட்டு இருக்கு நடுவர் அவர்களே. அதனாலதான் நாங்க பேச வந்திருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, ஒரு பையன் எங்க இருக்கான்னு கேளுங்க அவங்க அப்பாட்ட போய், உங்க பையன் எங்க இருக்கான்? என் பையன் வாட்ஸ்அப்ல இருப்பான், ஃபேஸ்புக்ல இருப்பான், ட்விட்டர்ல இருக்கான், ஆனா வீட்டுல மட்டும் இருக்க மாட்டான். அப்படிதானே சொல்றாங்க. வீட்டுல எங்கேயாவது பசங்க இருக்காங்களா நடுவர் அவர்களே? அன்னைக்கு ஒரு தாத்தா ஒரு கடையில போய் எனக்கு ஒரு ஆந்திரா நாயுடு கொடுனாரு. ஆந்திரா நாயுடு, ஆந்திரா நாயுடு. அவருக்கு கொஞ்ச நேரம் புரியல. ஓ, ஆண்ட்ராய்டு செல்லா? ஆமா ஆமா, அதுதான். அது கூட ஒரு பொம்பளை டிரைவரும் கொடுப்பாங்களாம்ல, அந்த பிள்ளையும் என் கூட அனுப்பி வை அப்படிங்கிறாரு. பெண் டிரைவரா பொம்பளை டிரைவர் அப்படிங்கிறாரு நடுவர் அவர்களே. அந்த தாத்தாட்ட போய் கேட்டேன், தாத்தா நீங்க வாட்ஸ்அப்ல இருக்கீங்களான்னு. அவரு நான் சைதாப்பேட்டையில இருக்கேன் அப்படின்னாரு நடுவர் அவர்களே. இன்னைக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு சமுதாயத்தை சீர்குலைய செய்து கொண்டிருக்கிறது நடுவர். முன்னாடி எல்லாம் யாராவது 2 பேர் சந்திச்சா என்னங்க கேட்போம், நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம். இன்னைக்கு வாட்ஸ்அப்ல இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. அன்றைக்கு அரங்கட்ட ஆங்கிலேயர்களை துரத்தினோம், இன்று தரம் கட்ட நம்முடைய வலைதளங்களில் சிக்கி கொண்டு இன்றைக்கு அந்த சமூக வலைதளங்களுக்கு அடிமையாக இளைஞர்கள் இருக்கிறார்கள். யாருக்கும் தலைவர்களுடைய வரலாறு தெரிவதில்லை. மகாத்மா காந்தியடிகள் நமக்கு சுதந்திரம் வாங்கி தந்தாரு. அது அந்த வரலாறு பாருங்க. அவங்க அம்மா வெளிநாட்டுக்கு போகும்போது சத்தியம் வாங்கிக்கிட்டாங்க, மது மாமிசம், மது குடிக்க கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, மாதுவ நாடக்கூடாது, எனக்கு சத்தியம் செய்து விட்டு போ அப்படின்னாரு. அதனாலதான் காந்தி உழைத்தார் நாட்டுக்காக, நாம் உழைக்கிறோம் காந்தி நோட்டுக்காக அப்படின்னு சொன்னாங்க. அன்று காந்தி இடத்தில் பணம் இல்லை, இன்று காந்தி இல்லாமல் பணமே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு காந்தி அடிகளை பின்பற்றி எந்த இளைஞனாவது இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறானா? எல்லா சமூக வலைதளங்களை பின்பற்றி இந்த நாட்டில் எந்த நன்மையும் இளைஞர்களால் இல்லை எனவே நடுவர் அவர்களே, இன்றைய சமூக வலைதளங்கள் இளைஞர்களுக்கு போதையாகத்தான் இருக்கிறது என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி
மறுபடியும் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகான முறையில் இன்றைய இளைஞர்கள் யாரை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள்னு ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல. இந்த ஸ்டார் அந்த ஸ்டார்னு வந்துட்டாங்களே சார். இப்போ ஒரு நடிகருக்கு ரசிகராக இருக்கிறவங்க நீங்கள் அப்படியே பாருங்களேன், அதே மாதிரியே ட்ரெஸ்ஸு போட்டுப்பாங்க, அதே மாதிரியே தலையை களைச்சி விட்டுப்பாங்க. எந்த நடிகருக்கு நம்ம ரசிகராக இருக்கோமோ அதே மாதிரியே உடை அணிஞ்சுப்பாங்க. நீங்கள் அந்த காலத்தில் புரட்சி தலைவர் காலத்திலிருந்து நீங்கள் அதை பார்க்கலாம். எந்த நடிகருக்கு யாரை நாம் பின்பற்றுகிறோமோ அப்படியே இருப்போம் இல்லையா? அவங்களுடைய பெரிய கேள்வி என்னன்னா, அப்படியாக இந்த மனிதர்கள் சரியான நபர்களை பின்பற்றுகிறார்களான்ற ஒரு பெரிய கேள்வி வருதுல்ல. இப்போ இந்த இன்ஸ்டாகிராமில் வர்றவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? செலிபிரிட்டின்றாங்க. அவங்க ஸ்கூலில் காலேஜஸ்லாம் அழைக்கிறாங்க. இந்த நியூஸ் 7 மூலமாக இந்த அறிஞர்களினுடைய வேண்டுகோளாக கேட்குறாங்க, தயவு செய்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இந்த கோமாளிகளை தயவு செய்து அழைக்காதீர்கள். ஏன் தெரியுமா சொல்கிறோம்? தமிழை 3ஆ பிரிச்சாங்களா? இயல், இசை, நாடகம். அருமையாக சொல்கிறீங்க. ஒரு ஸ்கூலில் போய் கேட்டேன், தமிழை 3ஆ பிரிச்சாங்களே என்னடான்னு. தமிழ் செல்வி, தமிழரசி, தமிழ் அழகின்ட்டான். இயல், இசை, நாடகம்னு 3ஆ பிரிச்சாங்களா? இந்த இசையையும் நாடகத்தையும் கையில் எடுத்தவங்க பேர் கலைஞர்கள். இயலை கையில் எடுத்திருக்கோம்ல, இவங்க பேர் அறிஞர்கள். ஒரு விஷயத்தை அறிந்து இந்த சமூகத்தை அறிய செய்பவர்கள் அறிஞர்கள். மாணவர்கள் மத்தியில் அறிஞர்களால் மட்டும்தான் மாணவர்கள் வாழ்க்கையை மாற்ற முடியுமே தவிர சமூக வலைதளத்தில் வரக்கூடிய கோமாளிகள் மாணவர்களை மாற்றிவிட முடியாது என்பதை ரொம்ப ஆணித்தரமாக சொன்னாங்க. there is a difference between celebrity and popularity. பாப்புலராக இருக்கிறது வேற, செலிபிரிட்டியாக இருக்கிறது வேற. பாப்புலராக யார் வேணாலும் இருக்கலாம். ஒரு 4 ரீல்ஸ் போட்டால் திடீர்னு பாப்புலர் ஆகிடுவாங்க. ஆனால் காலப்போக்கில் அவங்க மறைஞ்சு போய்ட்றாங்கல்ல. எத்தனையோ நடிகர்கள் பாப்புலராக இருந்தாங்க. பாப்புலராக இருந்த நடிகர்கள் ஜென்ஜி தலைமுறைக்கு தெரியலை சார். வாலி அவர்கள் சொல்கிறாரு, எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தரை பார்க்குறேன், ஒரு காலகட்டத்தில் இவருடைய கையை தொற்ற மாட்டோமான்னு அத்தனை பேர் நின்னாங்க. இன்றைக்கி அவர் யாருன்னே இந்த தலைமுறைக்கு தெரியலை. நான் போய் அவர்கிட்ட பேசினேன். அவர் யார் தெரியுமா? அந்த காலத்தினுடைய சூப்பர் ஸ்டாராக இருந்த தியாகராய பாகவதர்ன்றார். தியாகராஜ பாகவதர் ஒரு நடிகை. வாலி எனக்கு ஒரு நாடகம் எழுதி தர முடியுமான்னு தினம் வந்து நிற்பாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். ஆமாம், ஒரு நடிகை இந்த ஒரு ஒரு நாடகம் எழுதி தந்துட முடியாதா வாலின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க யார் தெரியுமா? ஒரு காலகட்டத்தில் நடிகர் திலகத்துக்கு நிகராக நடிகையர் திலகம் என்று பேர் வாங்கின சாவித்திரி அம்மா. காலப்போக்கில் மாறிக்கொண்டே வர்றாங்களா? எத்தனை பேர் தன்னுடைய வீட்டுக்கு கார் விட்டார் சார். வீட்டு மாடியில் கார் விட்டார். அவர் வந்து வாலிட்ட கேட்பாரா, எனக்கு 2 புகைச்சூழல் வாங்கி தர முடியுமா? வாலி, என் கையில் காசே இல்லை, வாங்கி தர முடியுமான்னு. சந்திரபாபு என்கிற மிகப்பெரிய நடிகர். இப்போ பாப்புலராக இருக்கிறது முக்கியம் இல்லைங்க, கொண்டாடத்தக்கவர்களாக இருக்கிறோமா என்பது ஒரு பெரிய கேள்வி வருதுல்ல. இத்தனை காலம் கடந்துருச்சுல. இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி பேர் ஒருத்தர் பேர் சொல்லுங்க. யார் பேர் சொல்கிறோம்? உடனே நினைவுக்கு வர்றது யாரை சொல்கிறோம்? அப்துல் கலாம் ஐயான்னு சொல்கிறோமா? எத்தனை குடியரசுத் தலைவர்கள் இருந்தார்கள். ஏன் தெரியுமா? எப்பொழுதுமே அப்துல் கலாம் ஐயாவுடைய பேர் ஞாபகம் வருது. தனக்கு கிடைத்த பதவியை, தனக்கு கிடைத்த புகழை, தனக்கு கிடைத்த இடத்தை மாணவர்களுக்காக என்று பயன்படுத்திய ஒரு மிகப்பெரிய தலைவராக, மிகப்பெரிய விஞ்ஞானியாக வந்தார். ஹி இஸ் எ செலிபிரிட்டி. பாப்புலாரிட்டியை கொண்டாடாதீர்கள், கொண்டாடத்தக்கவர்கள் செலிபிரிட்டிகளை கொண்டு வாருங்கள் என்று ஒரு அற்புதமான ஒரு வாதத்தை அன்பிற்கினிய சகோதரி மலர்வழி அக்கா ரொம்ப அற்புதமாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் இல்லைங்க. சமூக வலைதளம் என்பது இன்றைய இளைஞர்களுக்கு போதையாக இல்லை, பாதையாகத்தான் இருக்கிறது என்று சொல்வதற்காக அன்பிற்கினிய தம்பி கும்பகோணத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நாகமுத்து பாண்டியன் அவர்களை பெரிய சமூக ஊடகங்களில் சிறந்த கதைகளை சொல்லி சொல்லி ஆக சிறந்த கதை சொல்லியாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற கதை சொல்லும் கலையின் கதாநாயகன் எங்கள் நடுவர் அவர்களே, நன்றி. எண்ணணி எதிரணி பேச்சாளர் பெருமக்களே, புத்துணர்ச்சி மிக்க ரசிக பெருமக்களே, ஆஹா, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகின்றேன். சபாஷ். நடுவர் அவர்களே, அக்கா பேசிட்டு போனாங்க எதிரணியில. ஆமா, இந்த சமூக வலைதளத்தை கண்டுபிடிச்சவங்கலாம் நமக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியா? நீங்க எதை அதிகமா பாக்குறீங்களோ அதுதான் அதிகமா உங்களுக்கு காட்டும் செல்போன்ல. அதனால நீங்க நல்லதை பாருங்க. போதையா பாத்தீங்கன்னா போதையா தான் வரும். ரெண்டாவது, ஒருத்தர் பண்றது உங்களுக்கு பிடிக்கலையா, அன்ஃபாலோ பண்ணிருங்க. ஓஹோ, பிளாக் பண்ணிருங்க, நாட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருங்க. கண்டுபிடிச்சவன் இத்தனை ஆப்ஷன் கொடுத்துருக்கான்.
நம்மளை படைச்ச இறைவன் இத்தனை விரலை கொடுத்துருக்கான். அது அமுக்கிறதுல என்ன கேடு? அது தெரிஞ்சா பண்ண மாட்டாங்களா ஐயா? அது தெரியாம தாயா தேடிக்கிட்டு இருக்காங்க. எங்க அதை காணா, ஏன் போட்டோவை காணா அப்படின்னு. இதுல என்னன்னா, அவங்க போட்டோவை போட்டுட்டு அவங்களே லைக் போட்டுக்கிறாங்க. இதுல அதை ஒரு 10 பேருக்கு அனுப்பி எனக்கு கமெண்ட் போடுங்க. அது மூணாவது, ரொம்ப ஒரு சமூக வலைதளத்தால ஆபத்து வந்துருச்சுன்னா அரசாங்கமே அதை தடை பண்ணிடும். ஏற்கனவே தடை பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, இதயத்துக்கு நல்லது இல்லை. ஓ, தேங்காய் சாப்பிடணுமா? அதுவும் எனக்கு என்ன ஆதங்கம்னா, அக்கா வந்து இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு சமூக வலைதளத்தை திட்டுறாங்கல்ல, ஏதாவது ஒரு சமூக வலைதளத்தை கண்டுபிடிச்சவங்க பெயரை சொல்லுங்க, நான் பேசுறதே நிறுத்திடுறேன். ஒருத்தர் சொன்னாரு, நீ பாட்டு இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா பாவம் எனக்கே பதறுது. திடீர்னு என்கிட்ட கேட்டானா, நடுவரா உட்காந்துருக்கேன் எங்க இன்ஸ்டாகிராம கண்டுபிடிச்ச பேரை சொல்லுன்னா எனக்கு பதறுது. ஐயோ யாரா சொன்னது அப்படின்னு. சொல்லுங்க, இன்ஸ்டாகிராம கண்டுபிடிச்சது யாரு? ஏய், நான் ஒரு பேச்சுக்கு சிஸ்டம், கெவின் சிஸ்டம். அவருக்கு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ஏங்க, அவன் பாட்டு என்னத்தையாவது சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்க கூகுள்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் கை தட்டுங்க. அவர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு பல இளைஞர்களுடைய பொழப்பு என்ன ஆகுறது? ஏன் பொழப்பு என்ன ஆகுது? லட்சங்கள்ல சம்பாதிச்சுட்டு இருக்கான். அவர் மட்டும் இல்லைன்னா என்ன ஆகுறது? இது அக்காவுக்கு தெரியுமா? அதுவும் நடுவரையா ஆரம்பத்தில் சொன்னாங்க, சமூக வலைதளம்னா இளைஞருக்கு ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு. நான் ஒரு ரீல்ஸ் போட்டேன். அப்படியா? எனக்கு வந்த கனவை போட்டேன். கனவை நானும் என்னுடைய வருங்கால மனைவியும் ஒரு ரோஸ் மில்க் கடைக்கு போய் ஒரு ரோஸ் மில்க் வாங்கி அதுல 2 உறிஞ்சு குழாய் 2 ஸ்டா போட்டு நீ குடிடி நீ குடிடா அப்படின்னு கண்ணோடு கண் பேசிக்கிட்டு காதல் செய்யலாம்னு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு, அதே மாதிரி வருங்கால மனைவியை ரோஸ் மில்க் கடைக்கு அழைச்சிட்டு போய் ஒரு ரோஸ் மில்க் வாங்கி 2 ஸ்டா போட்டு நீ குடிடின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். வருங்கால மனைவி ஒரு உறிஞ்சு தான் உறிஞ்சுனா டோட்டல் ரோஸ் மில்க்கு காலியாக. இதை எடுத்து ரீல்ஸா போட்டேன். சரி, கமெண்ட்ஸ்ல ஒரு பொண்ணு போட்டாங்க, இது கனவு, இதை நிஜமாக்கலாமா? மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி அப்படி பறந்துச்சு. ரோஸ் மில்க் மூலமாக ஒரு ரோசா இளைஞர்களுக்கு பாதை எங்க கொண்டு வந்து சேர்க்கிறாங்க பாருங்க. அடுத்து சேர்க்கிறேன் பாருங்க. இப்ப அடுத்து என்ன தெரியுமா? பொள்ளாச்சிக்கு வந்த போது எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. ஒரு இளநீ, அதில் 2 ஊது குழாய். பொள்ளாச்சியிலிருந்து ஒரு பெண் என் கனவில் வந்தது. அதானே? இங்க பேர் ஏதாவது உனக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு இங்க வரல, பட்டிமன்றத்துக்கு வந்திருக்கோம். ஒரு காலத்துல ஒரு இளைஞன் தன் திறமையை வெளிப்படுத்தணும்னா அவனுக்கு ஒரு தொலைக்காட்சி மேடை தேவை. சபாஷ். அதுல போய் கலந்துக்கணும். அதுல எத்தனை பேர் தேர்வு பண்ணுவாங்க? 30,000 பேர் கலந்துக்கிறாங்கன்னா அதுல ஒரு 20 பேர் 20 பேர் தேர்ந்தெடுத்து எலிமினேஷன் நடந்து கடைசியா 2 பேருக்கு பரிசு கொடுப்பாங்க. ஆமா, அதுவும் ஒரு பெரிய வீடுன்னு சொல்லுவாங்க, ஆனா கொடுக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. தொலைக்காட்சி எல்லாம் வேண்டாம், நியூஸ் 7 வேண்டும். நம்ம பொள்ளாச்சியில சென்னை, பெங்களூர், மும்பை நகரங்களுக்கு இணையாக பிரம்மாண்டமாய் வடக்கிப்பாளையம் பிரிவு விமல் ஸ்டீல் ஹவுஸ் அருகில் அமைந்துள்ள ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் மியூசிக் ஸ்டோர் மற்றும் கல்ச்சரல் அகாடமில அனைத்து விதமான இசை கருவிகளும் கிடைக்கும். மேலும் சர்வீஸ் வசதியும் உண்டு. தொடர்புக்கு 9500678095. ஷாப்பிங் செய்ய வாடிக்கையாளர்களை ஈர்க்க வேண்டுமா? டிஸ்பிளே ஸ்டாண்டி ஒரு ஸ்மார்ட்டான தீர்வு. விளம்பரங்கள், சலுகைகள், அறிவிப்புகள் அப்படின்னு அனைத்தும் ஒரே திரையில். இந்தியாவின் நம்பர் 1 டிஸ்பிளே தீர்வுகள் நிறுவனமான நெவோன் டிஜிட்டலை தொடர்பு கொள்ளுங்க. 80 ஆண்டுகள் 4 தலைமுறைகள் திரு பி கோவிந்தராஜலு செட்டியார் அவர்களால் விதைக்கப்பட்டு திரு டி சிவராமன் அவர்களால் வளர்க்கப்பட்ட பிஜி குரூப் இன்று எஸ் வெங்கடேஷ் மற்றும் டாக்டர் எஸ் வி ஸ்ரீகாந்த் வெங்கட் தலைமையில் நுகர்வோர் பொருட்கள், விவசாய பொருட்கள் மற்றும் STC காலேஜ் என கம்பீரமாய் உயர்ந்து நிற்கிறது பிஜி குரூப்.
நீங்க வீடு கட்டுறீங்களா இல்ல கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே அகம்ஸ்ரீ ட்ரேடர்ஸ்ல கிடைக்கும். நாங்க டால்மியா, டிஎன்பிஎல் பவர் பாண்ட், அல்ட்ராடெக், ராம்கோ போன்ற சிமெண்ட் பிராண்ட்ஸ் டீல் பண்றோம். ரெடிமிக்ஸ் கான்கிரீட், பிர்லா ஓப்பஸ் பெயிண்ட்ஸ், வாட்டர் ப்ரூஃபிங் மெட்டீரியல்ஸ், பிர்லா வால் பட்டி அண்ட் ஒயிட் சிமெண்ட், தின்னர்ஸ் மற்றும் பெயிண்ட் அக்சசரிஸ் போன்ற ட்ரஸ்டட் பிராண்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் நம்பிக்கையுடன் வாங்கலாம். முகவரி 107/1 பல்லடம் ரோட், ராஜேஸ்வரி ஹால் எதிரில், பொள்ளாச்சி தாலுகா, கோயம்புத்தூர் மாவட்டம், தமிழ்நாடு. மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு அழைக்கவும். 50,000 plus happy customers, 1,000 plus products, 800 plus farmers, and 9 years of customer service. Padam Foods ensures real food, healthy society, and wealthy farmers. Thank you. நீங்க தினமும் ஆசையா ஆனா கெமிக்கல்ஸோட வாங்கி சாப்பிடுற அதே ஃபுட் ஐட்டம்ஸை அந்த கெமிக்கல்ஸ் இல்லாம சுத்தமா பயம் இல்லாம சேஃப்டியா சாப்பிடுறதுக்கான ஒரு இடம்னு மட்டும் என்னால சொல்ல முடியும். தொலைக்காட்சிலாம் வேண்டாம், ஒரு செல்போன் போதும். செல்போன் தான் மேடை, வீடு தான் ஸ்டூடியோ. ஆக மொத்தம் நம்ம பட்டிமன்றம் வராம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்றீங்க. வீட்டில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் தான் அதுல நடிக்கிறவங்க. ஓ ஓ இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள் திறமையை வெளிப்படுத்தி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. அதாவது ஒரு காலகட்டத்தில் நீங்கள் என்னம்மா பண்ணுறீங்க, நான் ஹவுஸ் ஒய்ஃப் சொன்னான். ஓ வீட்டில் சும்மா இருக்கீங்களா அப்படின்னு கேட்ட காலகட்டம் இருந்துச்சுல்ல. இன்னைக்கு அவங்க எல்லாருமே நாங்கள் ஒரு ஆண்டர்பிரனர் என்று சொல்ல வைப்பதற்கு சமூக வலைதளம் காரணமாக இருந்திருக்கிறது. ஒரு சமையல் அறையை ஒரு அலுவலக அறையாக மாற்றிருக்காங்க. இந்த ரெசிபி பண்ணலாங்க, இந்த ரெசிபி பண்ணலாங்கன்னு ஒரு விளாக் பண்ணுறாங்களே, வீட்டை ஒரு விளாக் பண்ணுறாங்களே, எல்லாரையும் ஒரு ஆண்டர்பிரனராக மாற்றிருக்காங்கல்ல. நான் என் நண்பருடைய வீட்டுக்கு போகிறேன், அவங்க மனைவியில் ரொம்ப ஆசையாக வந்து காட்டுறாங்க. அண்ணா இந்த பாரதியில் நீங்கள் இதை படிச்சிருக்கீங்களாண்ணா, காசி நகர்ப்புலவர் பேசும் முறை தான் காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம், செல்ஃபோனை பற்றி அன்றைக்கி எழுதியிருக்காருண்ணா. அவங்க காட்டுறாங்க அவ்வளோ சந்தோஷத்தோட. கம்பராமாயணத்தில் இருந்து பார்த்துருக்கீங்களாண்ணா, இதை பார்த்து அவர் சொல்கிறாரு, போய் வந்தவங்களுக்கு காப்பி எடுத்துட்டு வா போ, காப்பி எடுத்துட்டு வா போன்னு. நான் அவருக்கு என்ன தெரியுமா பண்ணேன், பெரியார் அவர்களுடைய பெண் ஏன் அடிமையானான்ற புத்தகத்தை பரிசாக கொடுத்துட்டு வந்தேன் அவருக்கு. இந்த இந்த எத்தனையோ திறமைகளை தனக்குள்ளே வச்சுருந்தோம். எத்தனை பேர் சொல்லுவாங்க தெரியுமா, நாங்கள் நிகழ்ச்சிக்கு போய் பேச போகும்போதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, அண்ணா நாங்களும் உங்களை மாதிரி பேச்சாளர் ஆகணும்னு ஆசைப்பட்டோம்னா. இங்கே அற்புதமாக பரதநாட்டியம் ஆண்டாங்களா அந்த குழந்தைகள், அவங்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல் தாங்க. இந்த பருவத்தில் அவங்க ஜெயிச்சு வர்றாங்கல்ல, அதற்கப்புறம் நாளாக அவங்களுக்கு ஒரு குடும்பம் வரும்போது இந்த கலை அவங்களை விட்டுட்டு போயிடுதுன்ற ஒரு பெரிய ஏக்கம் இருக்குல்ல. நான் ஒரு பெரிய பேச்சாளர் ஆகணுங்க, நான் பெரிய ஓவியர் ஆகணுங்க, பெரிய நடனமாளர் ஆகணும், பெரிய பாடகர் ஆகணும். எத்தனை கனவுகளில் வந்தவர்கள், இந்த கனவை துளைத்தவர்களாக எத்தனை பேர் அந்த தலைமுறையில் இருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளும் இருந்ததில்ல. ஆனால் இன்றைக்கு இந்த சமூக வலைதளம் அத்தனை பேரையும் திறமையாளர்களாக மாற்றி கொண்டிருக்கிறது. வாய்ப்பு என்பது தேட வேண்டியதில்லை, உருவாக்க வேண்டியது என்று சமூக வலைதளம் நம்ம கற்றுக் கொடுக்குது. சபாஷ். உருவாக்க வேண்டியது நான் உருவாக்கினேன் சமூக வலைதளத்தில். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அப்பா ஒரு நகைச்சுவை பண்ணுவாங்க. என்னன்னு, நாங்க ஹாலில் உட்காந்து சாப்பிடுவோம், நானும் எங்க அம்மா எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். இப்போ எங்க அப்பா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ எங்க அம்மா எங்க அப்பாவை பார்த்து சொல்லுவாங்க, ஒரு நாள் பசங்களை அழைச்சிட்டு வெளியில போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே எங்க அப்பா, அதென்ன ஒரு நாள், இப்பவே எல்லாரும் வெளியில போய் சாப்பிடலான்னு சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு திண்ணைக்கு வெளியில போய் திண்ணையில உட்காந்து நாங்க சாப்பிடுவோம், மொட்டை மாடியில் உட்காந்து. இது சின்ன வயசுல நடந்த நகைச்சுவை. நான் இப்போ இத எங்க அப்பா சொல்ற மாதிரியே நடிக்க வச்சு, நாங்கெல்லாம் வெளியில போய் சாப்பிடுற மாதிரி ரீல்ஸ் போட்டு, சரி 1 மில்லியன் வியூஸ் போனுச்சு. இப்போ எனக்கு பணம் வருது. நான் கார் வாங்க அந்த ரீல்ஸ்னால. ஆமா, எல்லாரையும் நடிக்க வைக்கலாங்க. எங்க பாட்டியை கூட நான் நடிக்க வச்சேன். என்னன்னு, தாய் கிழவின்னு ஒரு படம் வந்துச்சு, அதை பார்த்துட்டு வந்தேன். அதுல கிளைமேக்ஸ் சீன் என்ன, அந்த தாய் கிழவி தன்னுடைய கட்டிலுக்கு அடியில ஒரு லாக்கர் மாதிரி வச்சு நகையெல்லாம் வச்சிருக்கும். ஆமா, சரி நம்ம தாய் கிழவி என்ன வச்சிருக்குன்னு வந்து பார்க்கலாம்னு சொல்லி வீட்டுக்கு வந்து தாய் கிழவியை தள்ளி விட்டு கட்டில குப்பரை கவுத்தி பார்த்தேன். அழுக்கு துணி, அழுக்கு சாக்கு மூட்டை, இதுதான் இருந்தது. இதை எடுத்து போட்டேன், 3 மில்லியன் வியூஸ் போனுச்சு. இதுக்காயா? சும்மா கிடையாதுங்க, என்னையும் சம்பாதிக்க வச்சது. நிறைய இன்னைக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நிறைய சொல்லி இந்த மாதிரி ரீல்ஸுக்குலாம் உனக்கு வருது. நான் உசுரை கொடுத்து பேசுறேன், 40 பேருக்கு மேல பார்க்க மாட்டாங்க. அழுக்கு துணிக்கு அவ்வளோ பெரிய வியூஸ் வருதுன்றானுங்க. எதிர நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இளைஞர்கள் வந்து பஸ்ஸில் விழுந்துடுறான், பைக்ல போய் வீலிங் பண்ணி இறந்து போயிடுறான், தன்னுடைய ஆயிலே முடிச்சுக்கிறான். நிறைய ரீல்ஸ் வருது.
ஆயுளை முடித்துக் கொள்கிற ரீல்ஸ் 10% தான். மீதி 90% என்ன? ஆயில் விற்கிற வீடியோ. ஆயில் விற்கிற வீடியோ. என்னுடைய எண்ணெய் வீட்டில் செஞ்சது பேசிங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு முடி வளரும்னு இருக்கு. மாடியிலிருந்து அந்த ஆர்டர் பில்லை தூக்கி போடுறான், கீழே வரைக்கும் தொங்குது. எத்தனை பேர் ஆர்டர் பண்ணிருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு இளைஞனும் பிசினஸ் மேனா இருக்கான், ஆண்டர்பிரனர் மாறிட்டான். ஆமா, அந்த அது வராது எனக்கு, அதனாலதான் நான் சொல்லல. பிசினஸ் மேனா ஒவ்வொரு இளைஞனும் இன்னைக்கு மாறிட்டான், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அக்கா மாமாவுக்கு லேடி கட்ட போட்டு பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்ல ஆட விடுங்க, அது 10% வீடியோ தான். மீதி எப்படி 2 அனுப்பிடுவீங்க பாத்தீங்களா? மீதி 90% என்ன? அக்காவே ஆடணுமா? மேக்கப் போட்டு ஆடை வடிவமைப்பாளராக நிறைய தன்னுடைய கிரியேட்டிவிட்டிலாம் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான். 1 மில்லியன் வியூஸ் வந்துச்சு, லட்சக்கணக்கில் காசு வருது, கோடிக்கணக்கில் காசு வருது, அப்புறம் எதுக்கு பெட்டியை தூக்கிட்டு பட்டிமன்றத்துக்கு வந்திருக்கேன்? அதுல வேற அண்ணே நீங்க டிராவலிங் சார்ஜ் 500 ரூபா அதிகமாக கொடுத்துடணும்னேன்றான். இருந்தாலும் மில்லியன் வியூஸ் போயிருக்கு, பரவாயில்ல. பாயிண்ட் பார்த்துக்கங்க. திவ்யன் ஜெயரூபன் ஒரு இளைஞன், எல்லாம் தேடி பாருங்க, ரொம்ப அழகா பெண்களுக்கு புடவை கட்டி விடுறார். ஓஹோ, அந்த வேலை நம்ம கிடைக்கலையான்னு வருத்தமோ? இதை சொல்லும்போது உற்சாகமா சொல்லல. திவ்யன் ஜெயரூபன் பெண்களுக்கு புடவை கட்டி சாதனையாளர் ஆனா தெரியுமா உற்சாகம். திவ்யன் ஜெயரூபன் தெரியுமா, பெண்களுக்கெல்லாம் புடவை கட்டி விடுறேன். நான் பாருங்க சட்டையும் பேண்டி நானே மாட்ட வேண்டியதா இருக்கு, அதுவும் உன் கூட உட்காந்து பேச வேண்டியதா இருக்கு. அதுவும் பாருங்க யாருக்கு புடவை கட்டி விடுறாரு? யாருக்கு? த்ரிஷா முதல் ஸ்னேகா வரை புடவை கட்டி விடுறாரு. நீ பட்டிமன்றத்துக்கு படிச்சுட்டு வான்னு சொன்னா யாருக்கு புடவை கட்டி விடுறா? அவர் லட்சங்கள்ல சம்பாதிக்கிறாரு. இன்னைக்கு சோசியல் மீடியால புடவை கட்டுறதுக்கு வகுப்பு எடுக்கிறார். நீ விட்டா நீ பட்டிமன்றம் விட்டுட்டு நீங்க புடவை கட்டிட்டு போங்கனே. அதுல நான் போய் கலந்துக்கலான்னு இருக்கேன். அதுல எதுல புடவை கட்டி விடுறீங்க? அதே மாதிரி நான் ஒரு டயலாக் சொல்றேன் பாருங்க. மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிப்போம். எல்லாரும் வாங்க, ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. இன்னைக்கு ஒரு புடி பார்த்திருப்பீங்க. ஒரு தாத்தா 5 இளைஞர்கள் சேர்ந்து குக்கிங், அந்த சேனல் பேர் சொன்னா போட மாட்டீங்க, சமையல் சார்ந்த ஒரு சேனல் ஆரம்பிச்சு இன்னைக்கு எத்தனையோ கோடி சம்பாதிக்கிறாங்க. அந்த இளைஞர்கள்ட்ட கேட்டாங்க, இதுக்கு முன்னாடி நீங்க என்ன வேலை பார்த்தீங்க? வேலை தேடிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க. வேலை தேடிக்கொண்டிருந்த இளைஞர்களை லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்க வைத்தது இந்த சமூக வலைதளம். அதனால அக்கா புரிஞ்சுக்கணும். வாஞ்சிநாதனை தெரியுமா? வேற என்னது? பகத்சிங்கை தெரியுமா? செல்லுல சாட் ஜிபிடி போட்டு பாருங்க, எல்லாம் தெரியும், எல்லாமே தெரியும். நான் இப்படி நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. முதல்ல இந்த 80ஸ்க்கு முன்னாடி எல்லாம் பேபி பூமர் 80s, 90s கிட்ஸ், 2K கிட்ஸ், ஆல்பா பீட்டா இப்படின்னு வந்துகிட்டே இருக்கு. இப்ப உள்ள தலைமுறை என்ன தலைமுறைன்னு சொல்றாங்க தெரியுமா? ரீல்ஸ் ஜெனரேஷன் சொல்றாங்க. ரீல்ஸ் ஜெனரேஷன்ல வந்துகிட்டு நீங்க ரீல்ஸ் போடக்கூடாதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு ஒரு பகிரங்கமான ஒரு கேள்வியை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்பு 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 சிறப்பு. எத்தனையோ போராட்டங்களை ரீல்ஸில் தீர்த்திருக்கக்கூடிய ஒரு தலைமுறையாக இருக்கிறார்களேன்னு ஒரு அற்புதமான ஒரு வாதத்தை வச்சிருக்காரு. மும்பையில் சாகான்ற ஒரு இடம், அங்கே சாக்கடை, பெரிய பாதாள சாக்கடை இருக்குது. பள்ளி குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்கல்ல, அதில் அந்த சாக்கடையில் இறங்கி தாண்டி போகணும். இப்படி ஒரு போராட்டம். அவங்க போய் கவர்மெண்ட் அதிகாரிகள்கிட்ட போய் மனு கொடுக்குறாங்க, இந்த சாக்கடையை எப்படியாவது சரி பண்ணித்தாங்கன்னு மனு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. யாருமே வரலை, அரசு அலுவலர்கள் யாருமே வந்து பார்க்கல. சாக்கடையில் குழந்தைகள், ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாரும் அப்படியே போக வேண்டியதாக இருக்குது. இப்போ அங்கே இருந்த ஒரு பையன், இஷான் பல்காலேன்னு அந்த பையன் பேர், அவன் என்ன தெரியுமா பண்ணா, இதை சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட்டாக போட்டான். இதை போஸ்ட்டாக போட்டு உங்களால் முடிஞ்சதை உதவி செய்யுங்கன்னா ஒரு 20,000 ரூபா நண்பர்கள் மூலமாக ஒரு 20,000 ரூபா எல்லார்கிட்ட இருந்து கலெக்ட் ஆயிடுச்சு. 20,000 ரூபா வச்சு அந்த பையன் சிவில் இன்ஜினியருங்க, தானே மரத்தால் ஒரு மிகப்பெரிய 20 அடிக்கான பாலத்தை மும்பை சாகா நகரத்தில் அந்த குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதற்காக இஷான் பல்காலே என்கிற இளைஞன் இந்த சமூக வலைதளத்தினுடைய உதவி கொண்டு அந்த பெரிய பாலத்தை கட்டினார். இப்போ அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. சோசியல் மீடியாவில் வந்து அத்தனை பேரும் இந்த பாலத்தை பார்க்கறதுக்காக அரசு அதிகாரிகள்லாம் வர்றாங்க. நான் அந்த பையனை பார்க்கணுன்றாங்க. இவன் யாரை போய் பார்க்கணும்னு நின்னாங்களோ அந்த அதிகாரிகள்லாம் வந்து இந்த பையனை பார்க்கணும் அப்படின்றாங்க. அப்போ அந்த பையன் சொல்கிறான், நான் யாரையும் பார்க்கறதுக்கு தயாரா இல்லை. ஏன் தெரியுமா? எங்களுடைய சேரியில் கழிவறையும் அல்ல, கழிவறையும் இல்லை. நான் என் மக்களுக்காக கழிவறை கட்டக்கூடிய பணியில் சமூக வலைதளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறேன்.
இந்த மக்கள் குறையை இளைஞர்கள் சமூக வலைதளத்தில் தீர்க்கிறார்கள் என்ற ஒரு அற்புதமான ஒரு வாதத்தை வச்சுட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் இல்லைங்க. இன்றைய இளைஞர்களுக்கு சமூக வலைதளம் போதையாகத்தான் இருக்கிறது என்று சொல்வதற்காக உங்கள் மண்ணின் புதல்வி மரியாதைக்குரிய பொள்ளாச்சி தீஷ்மா அவர்கள் ஒரு பெரிய கைதட்டலோடு இந்த மேடைக்கு அவர்களை அழைப்பதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆகஸ்ட் 15 இந்த சுதந்திர தினத்தில் உயிர் நீத்த அனைத்து தியாகிகளுக்கும் என் மரியாதையும் என் மண்ணின் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இங்கு அவை தலைவராக அமர்ந்திருக்கும் மதுரை மண்ணின் மைந்தன் நமது ராமகிருஷ்ணன் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி. இங்கே பேச்சாளர்களாக அமர்ந்திருக்கும் பேச்சாளர்களுக்கும் இந்த பட்டிமன்றத்தை ஆர்வமாக கண்டு கொண்டிருக்கும் எல்லாருக்குமே சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்படிங்க நல்லா இருக்க முடியும்? எல்லாரும் இருப்பீங்களா? நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் எல்லாரும் இருந்துருவீங்களா? எப்படிங்க நல்லா இருக்க முடியும்? நம்ம எல்லாருமே இந்த சமூக வலைதளத்துக்குள்ள இருக்க வரைக்கும் எப்படிங்க நம்ம எல்லாம் நல்லா இருக்க முடியும்? இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கேட்கறது தான். எல்லாரும் வீட்லயும் இந்த சமூக வலைதளம்னு ஒன்று இருக்கு. இருந்தாலும் அதுல நம்ம கேட்டுக்கிறது தாங்க. இந்த பொள்ளாச்சியில இங்கிருந்தே நம்ம முதல்ல ஆரம்பிக்கலாம். சமூக வலைதளத்தை வந்து நம்ம பொள்ளாச்சியிலிருந்தே நம்ம ஆரம்பிக்கலாமுங்க. அழகான ஒரு பாடல் அக்கா பாடுனாங்க. நானும் ஒரு பாட்டை ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள தயார் பண்ணணுங்க. மொத்த பேச்சு 5 நிமிஷம் தாம்மா. 5 நிமிஷம் நீங்க பாட்டு பாடிட்டீங்கன்னா அடுத்த பேச்சு ஐயா. பொதிகை ஏத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில, பொதிகை ஏத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில, விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு நீ வித்து போட்டு பணத்தை என்ன செல்லக்கண்ணு. இந்த பாட்டு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஐயா. நூற்றாண்டுக்கு மேல இந்த பாடல் வந்து அவ்வளவு ஒரு அருமையான பாடல். ஏன் இந்த பாட்டை நான் இங்க பாடுனேன்னா, பொள்ளாச்சி அப்படிங்கிறது அருமையான ஒரு பொருள் ஆட்சி. பொருள் ஆட்சியா இருந்த பொள்ளாச்சி தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த சமூக வலைதளம் மூலமா நிறைய இன்னல்களை சந்திச்சுட்டு வருதுங்க. இந்த பொள்ளாச்சியில நிறைய பேர் பாத்தீங்கன்னா விவசாயம், அக்கா சொன்ன மாதிரி தேங்காய், இளநீ, இந்த 2 தான் பொள்ளாச்சினாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது. நான் வந்ததையுமே ஐயாவுக்கு இளநீ கொடுக்கணும்னு நினைச்சேன். சரி அப்புறம் கொடுத்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா அம்மா மனத்தோட பாட்டி கைப்பக்குவத்தோட நிறைய ஆரோக்கியமா செய்யக்கூடிய நடையாபாரிகளும் கூட நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அங்கிருந்து போய் டைம் செலவு பண்ணி வாங்கி சாப்பிடாம எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது எவ்வளவு உடம்புக்கு கெடுதல் அப்படிங்கறது வந்து தெரியறது இல்ல. அதை நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம அதை கொடுக்க ஆரம்பிக்கிறோங்க ஐயா. அதாவது ஆர்டர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, பிரியாணி 50% ஆஃப்னு போட்டிருந்தான். சரி நான் ஆர்டர் பண்ணி பார்த்தா பாதி பிரியாணி தாங்க இருக்கு, பாதியை சாப்பிட்டுட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. 50% ஆஃப்னா சாப்பிட்டுட்டு கொண்டு வந்து கொடுக்குறான். அதுக்கு தகுந்த மாதிரி விளம்பரங்கள் மோகம் ஆயிடுச்சுங்க ஐயா. விளம்பர மோகம் அதிகப்படுத்துறதுனால அதை வாங்கி சாப்பிட்டே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ள நாங்க தள்ளப்படுறோம்ங்க. இந்த அளவுக்கு சமூக வலைதளம் நம்மளை எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்குது. எங்க போகுதுன்னு தான் தெரியல. உறவுகள்னு சொல்லி நம்ம ஐயா அவங்க அழகா சொன்னாங்க. உறவுகள் யார்? இப்ப பாருங்க 2 மணி நேரம் நம்ம இங்க எல்லாருமே உட்கார்ந்து இருந்தோம். ஒரு கற்பனை பண்ணி பார்க்கலாங்க. எல்லாரும் சேர்ல உட்காந்து அவங்க போனை வச்சுட்டு யார்ட்டையுமே பேசாம அந்த போன் கூடவே 2 மணி நேரம் பேசுன்னு சொல்லிட்டு இருந்தா இந்த இடத்த பார்க்கும்போது எப்படி இருக்குங்க ஐயா? எல்லாத்தையும் மறந்து இந்த 2 மணி நேரம் நம்ம இவ்வளவு ருசியா இவ்வளவு அழகா நம்ம ஒரு 4 பேர் சொர்க்கத்துக்கு போனாங்களாம். சொர்க்கத்துக்கு போயிருக்காங்க 4 பேர். இருக்கிறவன்ட்ட கேட்டாங்க, நீ எப்படிடா சொர்க்கத்துக்கு வந்த, உனக்கு எப்படி முக்தி கிடைச்சிச்சுன்னு. நான் காஞ்சிபுரத்துல பிறந்தேன், அதனால எனக்கு முக்தி கிடைச்சிச்சு. ஓஹோ. அடுத்தவன்ட்ட கேட்டுங்க, நீ எப்படி இருக்க, அவனுக்கு முக்தி கிடைச்சிச்சு. நான் வந்து காசியில இறந்தேன், அதனால எனக்கு முக்தி கிடைச்சிச்சு. உனக்கு 3வது, நான் திருவண்ணாமலையை நினைச்சேன், நினைத்தவுடன் முக்தி, எனக்கு திருவண்ணாமலை நினைச்ச உடனே முக்தி கிடைச்சிருச்சு. 4வது, நீ என்ன, உனக்கு எப்படி முக்தி கிடைச்சிச்சு? நான் ஃபேஸ்புக்ல போஸ்ட் போட்டுக்கிட்டே மவுண்ட் ரோட கிராஸ் பண்ணேன், எனக்கு முக்தி கிடைச்சிச்சு. இன்னைக்கு முக்தி எப்படி கிடைக்குது ஐயா? நான் நிறைய இடத்துல கவனிச்சேன். ஒரு ஆள் வந்து நடு ரோட்ல பாத்தீங்கன்னா நிறைய ரத்த காயத்தோட படுத்திருந்தாங்க. ஓடி போய் அவங்கள உடனடியாக காப்பாற்றணுமே அவசரமா ஓடி போய் அவங்கள தூக்கலான்னு பார்த்தாங்க ஐயா. தூக்கி நம்மளுக்கு ஒரு மைண்டு போயிருது, ஐயோ என்ன அப்படி இப்படின்னு நம்ம ஒரு மாதிரி அவங்கள தூக்கலான்னு போனா திடீர்னு எந்திரிச்சு இது பிராங்க்குங்க அப்படிங்கிறாங்க. சித்த விட்டுருந்தா நான் போய் சேர்ந்துருப்பணுங்க ஐயா. இது என்ன நோக்கத்துல இது இப்படி போகுதுங்கிறது தெரியல.
நிறைய வீட்டில் ஐயா சொன்ன மாதிரி பாட்டிகள்லாம் வெளியில் கட்டில் தூக்கி போட்டு வெளியே கிடத்துறாங்கன்னு கேள்விப்பட்டேன். எதனாலன்னு கேட்டால் நம்ம ஐயா சொன்ன மாதிரி தான் கட்டிலக்கடி ஏதாவது இருக்குதோன்னு நினச்சிதான் எல்லாம் வெளியே தூக்கி போடுறாங்கன்னு நான் நினைக்கிறேங்க ஐயா. இப்போதான் அது தெரிய வந்தது உண்மையாகவே. ஐயா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புதுசாக ஒரு ட்ரெண்டாக இருக்குங்க ஐயா கேம். நீங்கள்லாம் சின்ன வயசில் என்ன விளையாடி இருப்பீங்க ஐயா? நான்லாம் சின்ன வயசில் வந்து கிரிக்கெட் விளையாடுவோம், வெளியே ஊஞ்சல் விளையாடலாங்க, நொண்டி விளையாடுவோங்க ஐயா. நாங்கள்லாம் இந்த மாதிரி கேம் எல்லாம் தான் நாங்கள் விளையாண்டோம். இப்போ ஒரு அருமையான கேம் ஒன்று வந்திருக்குதுங்க ஐயா. இங்கே நிறைய பேர் மருத்துவரும் அமர்ந்திருக்கிறீங்க. ஸ்டோன் பெப்பர் சிசர்னு சொல்லி ஒரு கேம். ஆமா, எல்லாரும் ஒரே மாதிரி லைனா நிக்க வச்சுக்கிறாங்க ஐயா. 10 பேர்த்த கூட்டிட்டு வந்து யாரோ ஒருத்தன் தனியா போயிட்டான்னா அங்க இருக்கிற சாப்பாட்டை ஃபுல்லா அவன் தான் சாப்பிட வேண்டியதா இருக்குது. ஓஹோ, இவ்வளவு பெரிய கோழி, ஒரு 10 முட்டை, நூடுல்ஸ்னு எண்ணற்ற உணவுகள் அதில் வச்சு போட்டு முழுங்குன்னு முழுங்குறான். $50,000 plus happy customers, 1,000 plus products, 800 plus farmers, and 9 years of customer service. Padam Foods ensures real food, healthy society, and wealthy farmers. Thank you. நீங்க தினமும் ஆசையா ஆனா கெமிக்கல்ஸோட வாங்கி சாப்பிட்ற அதே ஃபுட் ஐட்டம்ஸை அந்த கெமிக்கல்ஸ் இல்லாம சுத்தமா பயம் இல்லாமல் சேஃப்டியா சாப்பிட்றதுக்கான ஒரு இடம்னு மட்டும் என்னால சொல்ல முடியும். நீங்க வீடு கட்டுறீங்களா இல்ல கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே அகம்ஸ்ட்ரீட் ட்ரேடர்ஸ்ல கிடைக்கும். நாங்க டால்மியா, டிஎன்பிஎல் பவர் பாண்ட், அல்ட்ராடெக், ராம்கோ போன்ற சிமெண்ட் பிராண்ட்ஸ் டீல் பண்றோம். ரெடிமிக்ஸ் கான்கிரீட், பிர்லா ஓப்பஸ் பெயிண்ட்ஸ், வாட்டர் ப்ரூஃபிங் மெட்டீரியல்ஸ், பிர்லா வால் பட்டி அண்ட் ஒயிட் சிமெண்ட், தின்னர்ஸ் மற்றும் பெயிண்ட் அக்சசரிஸ் போன்ற ட்ரஸ்டட் பிராண்ட்ஸ் மெட்டீரியல்ஸை நம்பிக்கையுடன் வாங்கலாம். முகவரி 107/1 பல்லடம் ரோட், ராஜேஸ்வரி ஹால் எதிரில், பொள்ளாச்சி தாலுகா, கோயம்புத்தூர் மாவட்டம், தமிழ்நாடு. மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு அழைக்கவும். நம்ம பொள்ளாச்சியில சென்னை, பெங்களூர், மும்பை நகரங்களுக்கு இணையாக பிரம்மாண்டமாய் வடக்கிப்பாளையம் பிரிவு விமல் ஸ்டீல் ஹவுஸ் அருகில் அமைந்துள்ள ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் மியூசிக் ஸ்டோர் மற்றும் கல்ச்சரல் அகாடமில அனைத்து விதமான இசை கருவிகளும் கிடைக்கும். மேலும் சர்வீஸ் வசதியும் உண்டு. தொடர்புக்கு 9500678095. ஷாப்பிங் செய்ய வாடிக்கையாளர்களை ஈர்க்க வேண்டுமா? டிஸ்பிளே ஸ்டாண்டி ஒரு ஸ்மார்ட்டான தேர்வு. விளம்பரங்கள், சலுகைகள், அறிவிப்புகள் அப்படின்னு அனைத்தும் ஒரே திரையில். இந்தியாவின் நம்பர் 1 டிஸ்பிளே தீர்வுகள் நிறுவனமான நெவோன் டிஜிட்டலை தொடர்பு கொள்ளுங்க. 80 ஆண்டுகள் 4 தலைமுறைகள் திரு பி கோவிந்தராஜலு செட்டியார் அவர்களால் விதைக்கப்பட்டு திரு டி சிவராமன் அவர்களால் வளர்க்கப்பட்ட பிஜி குரூப் இன்று எஸ் வெங்கடேஷ் மற்றும் டாக்டர் எஸ்வி ஸ்ரீகாந்த் வெங்கட் தலைமையில் நுகர்வோர் பொருட்கள், விவசாய பொருட்கள் மற்றும் எஸ்டிசி காலேஜ் என கம்பீரமாய் உயர்ந்து நிற்கிறது பிஜி குரூப். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூடியூப் பார்த்து மலை பிரதேசத்துல ஒருவர் தன் மனைவிக்கு பிரசவம் பார்த்திருக்கான். மனைவியும் குழந்தையும் மரணம், கணவன் கைது. எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு பாருங்க ஐயா. சமூக வலைதளம் ஒரு மக்களை எப்படி தள்ளுதுன்னு பாருங்க. அந்த குழந்தை மரணம், கணவர் கைது அப்படிங்கிறாங்க இல்லைங்களா? அந்த அதிகாரத்தை யார் அவனுக்கு கொடுத்தது? எது அந்த சக்தி எது அவனை தூண்டுச்சு? எவ்வளவு பெரிய ஒரு இதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் 10 லட்சம் கடன் வாங்கிட்டேன், என்னால் கடன் கட்ட முடியல. இந்த கடன் கட்ட முடியாதனால நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், யாரும் என் மேலே எந்த இதுவும் சொல்ல வேண்டாம். அது மட்டும் இல்லை, ஒரு பெரிய ஒரு டயலாக் சொன்னார் பாருங்க. நான் மட்டும் தற்கொலை பண்ணாமல் என்னோட குழந்தை, மனைவி, எங்கள் அம்மா முதற்கொண்டு எல்லாத்தையும் நான் கூட்டிட்டு போறேன். அதுக்கு ஒரு டைலாக், கூட்டிட்டு போயிடுறேன், அவங்களுக்கு தொந்தரவு வேண்டாம். அதுக்கு அழகான ஒரு டைலாக். எப்பேற்பட்ட டைலாக்னு பாருங்க. யாரையும் நான் கொல்லல, எல்லாத்தையும் கூட்டிட்டு போறேன். என்னங்க ஐயா, இப்ப ஐயா சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா எதை நம்ம பாக்குறோமோ அதை தான் சமூக வலைதளத்துல விதைக்கிறோங்கிறோம். இது எப்பேற்பட்டதான ஒரு விளைவை நம்ம ஏற்படுத்தும் இந்த சமூக வலைதளத்துல. நினைக்கும் போதே கஷ்டமா இருக்குங்க ஐயா. கல்வி கூட விட்டு வைக்க முடியல. கல்வி அந்த காலத்துல நம்ம ஸ்கூலுக்கு போறோம் அப்படின்னா அவ்வளவு ஒரு ஆசையா இருக்குங்க ஐயா. அந்த தட்டத்தை எடுத்துட்டு சத்துணவு திட்டத்துல போய் லைன்ல ஒரு முட்டை வாங்கி சாப்பிட்டு குழந்தைகளோட விளையாண்டு
அந்த அனுபவம் எல்லாம் உண்மையாகவே இன்னைக்கும் மறக்க முடியாத ரீல்ஸில் அதை நிறைய காட்டிகிட்டு இருக்கிறாங்க ஐயா. அந்த அனுபவத்தை விட இன்னைக்கு குழந்தைகளுக்கு எல்லாமே ஆன்லைன் வகுப்பாகவே மாறிடுச்சு. ஃபோனுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க ஆன்லைன் வகுப்பாகவே. அதில் அவன் என்ன அடிக்கிறான்னு தெரிய மாட்டேங்குதுங்க சார். நயகரா நீர்வீழ்ச்சியில் நல்வரவுன்னு தமிழ் எழுதியிருக்காங்க. ஜெருசலம் நகரத்தில் இயேசுநாதருடைய 10 கட்டளைகள், கிறிஸ்துவத்தினுடைய 10 கட்டளைகளை தமிழ் எழுதியிருக்காங்க. ஜப்பானிய பல்கலைக்கழகத்தில் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு தமிழ் எழுதியிருக்காங்க. நம்ம ஆளுக்கு வாட்ஸ்அப்பில் தமிழ் எழுத தெரியல சார். தூங்கிட்டியான்றதுக்கு TOOGITIOYன்னு போடுறான். அது தூங்கிட்டியான்னு கேட்குறானா தொங்கிட்டியான்னு கேட்குறானான்னு தெரிய மாட்டேங்குது. இவன் ஏன்டா நைட்டு 11 மணிக்கு என்ன தொங்க சொல்றான்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. தொங்கிட்டியாவா? ஒரு தமிழ் இன்னைக்கு எழுத வரமாட்டேங்குது குழந்தைகளுக்கு. கேட்டால் அது டங்கிலிஷ்ன்றான். தமிழை உங்களோடய வச்சுக்கங்கன்றான். என்ன எப்படிப்பட்ட மொழிங்க. கண்ணதாசன் ஐயா சொல்லுவார், கதிர் வெடித்து பிளம்பு விழ கடல் குடித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதல் பிறப்பு தோன்றிவிட நதி வரும் முன் மணல் தரும் முன் நலம் வளர்த்த பெருமலகே தமிழ் மதுரை பெருவெளியில் பாண்டியர் கை பார்த்தவளே நின்னை நான் வணங்குவதும் நான் உன்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் நின்னை வளர்த்து வரும் தமிழ் புலவர் தன்னை வணங்குகின்றேன். தமிழ் புலவர் வாழியதேன்னாருங்க கண்ணதாசன். இந்த தமிழை மறந்திருக்கோமேங்க. இந்த சமூக வலைதளத்தால் இந்த தமிழ் மறந்து போயிடுச்சுங்க. யாப்பிலா பாடனேனும் யார் வரும் கவிதையேனும் மாப்பலா போல என்னை மனதிலே ஏந்தி கொண்டு காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வாழ்ந்திடும் மூப்பிலா தமிழே உன்னை முதலாய் வழங்குகிறேன் கண்ணதாசன். இந்த தமிழை மறந்துட்டோமேங்க. கனியிட ஏறிய சுளைய முட்டல் கலையிட ஏறிய சாரும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரல நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர்னாரே. இந்த தமிழை இன்னைக்கு சோசியல் மீடியாவில் மறந்துட்டோமே சார். தேனி பக்கத்தில் புலிமான் கும்பைன்னு ஒரு இடம் இருக்கு. அங்கே ஒரு நடுகள் கிடச்சிச்சு. அந்த நடுகளில் என்ன தெரியுமா எழுதிருந்துச்சு? 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நடுகள்னு கார்பன் டேட்டிங்கில் கண்டுபிடிக்கிறாங்க. அதில் என்ன தெரியுமா? திருடர் கூட்டம், ஆடு மாடுகளை திருட வந்த ஒரு திருடர் கூட்டத்தை கருப்பன் ஒருத்தர் சண்டை போட்டு, ஆதிரைய கருப்பன் ஆதிரையன் அவர் சண்டை போட்டு அந்த திருடர் கூட்டத்தோட சண்டை போட்டு தான் உயிரை விட்டார். அவருடைய நினைவாக அந்த நடுகள் நடுறாங்க. அதை எழுதியிருக்காங்க. அதில் இதை ரிசர்ச் பண்ண அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஐயா சொல்கிறாங்க, 2ஆம் நூற்றாண்டு, நல்லா தெரிஞ்சுக்கங்க, 2ஆம் நூற்றாண்டில் அமெரிக்கா ஐஸ் கட்டி, ஐரோப்பான்ற நாடு லண்டன்ல உருவாகல, ஐஸ் கட்டியாக இருந்த நேரத்தில் ஆடு மாடு வைத்து மேய்க்கக்கூடிய நாகரிகமான சமூகமாக தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள். திருட வந்த கூட்டத்தோடு ஒருத்தர் சண்டை போட்டிருக்கான போர் பயிற்சி தெரிந்தவர்களாக தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் மேலாக நடந்த வரலாற்றை கல்வெட்டில் எழுதி வைக்கக்கூடிய எழுத படித்த தெரிந்த சமூகமாக தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள். நன்றிங்க ஐயா. இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூடி விரும்புகிறேன். நன்றி. அருமை அருமை அருமை. நல்ல ஒரு பெரிய கைதட்டல் அக்காக்கு தந்துடலாம். அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க. இந்த சமூக வலைதளத்தால் எத்தனை பெண் குழந்தைகளினுடைய வாழ்க்கை சீரழியதுன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ சமீபத்தில் நடந்ததுங்க. கேரளாவில் ஒரு பொண்ணு, அவங்க அப்பா அம்மா 2 பேர் டாக்டர். அந்த பொண்ணுக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு பையன் ஹேண்ட்ஸமாக டிபிலாம் வச்சுருக்காரு. அந்த மெசேஜ் அனுப்பும்போது, பேபி சாப்பிட்டியா, பேபி பேபி தூங்கிட்டியா, பேபி பேபி எந்திரிச்சிட்டியா, பேபி பேபி நீ என்ன பண்ணுற பேபி. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் டாக்டர்ஸாக இருக்கிறதுனால அந்த பொண்ணை கண்டுக்க முடியல. அவங்கள இந்த பொண்ணுக்கு யாரோ ஒருத்தர் அக்கறை காட்டுறாங்கன்னோடனே அந்த பொண்ணு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. காதல் வலையில் விழுகிறாங்க. நம்ம 2 பேரும் ஊரை விட்டு ஓடி போயிடலான்லாம் முடிவெடுக்கிறாங்க. ஏர்போர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது அது வந்தவர் பேபி கிடையாது, அவர் பெரிய டாபி. அந்த ஆளுக்கு 45 வயசு, 45-50 வயசுக்கு ஒருத்தர் கிளம்பி வந்திருக்காரு, ஏமாத்திருக்காரு. அதுக்கப்புறமா அவரை பிடிச்சி ஒரு வழியாக போலீஸில் அந்த பொண்ணை அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இப்போ நடந்த விஷயம் இன்னைக்கு சொல்லிட்டு போகிறேங்க. இந்த வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு முதல் விஷயம், உங்கள்கிட்ட யாராவது பேபி பேபின்னு பேசினாங்கன்னா உங்களை பேபி என்று கூப்பிடக்கூடிய உரிமை உங்கள் பெற்றோர்களை தவிர வேறு யாருக்குமே கிடையாது. 1. 2வது, 18 வயசுக்கு மேலான நீங்க பேபி கிடையாது. யாராவது ஒருத்தர் பேபின்னு ஏதோ ஒன்று பேசுகிறாங்கன்னா, இந்த சமூக வலைதளத்தில் யாராவது பேசுகிறாங்கன்னா உடனே ஏமாறந்து போகக்கூடிய, இந்த உணர்வு சார்ந்து போகக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்ற ஒரு பெரிய ஆதங்கத்தை வச்சுட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் இல்லைங்க, சமூக வலைதளம் பாதையாகத்தான் இருக்கிறது என்று அற்புதமாக சொல்வதற்காக அன்பு சகோதரி நீலவேணி அவர்கள் பெரிய கைதட்டலோடு மேடை கழிக்கிறோம். வாங்க. பிறந்து சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த அன்னை தமிழை வணங்கி நியூஸ் 7 தொலைக்காட்சி சார்பாக உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ரொம்ப அருமையான தலைப்பு ஒன்று கொடுத்துருக்கீங்க. இந்த சமூக ஊடகங்கள் இளைஞர்களுக்கு பாதையா
போதையா அப்படின்னு. இப்பதான் உனக்கு தலைப்புலயே சந்தேகமா இருக்கு. ஆமா, எனக்கு தலைப்பு சொல்லும் போதெல்லாம் லைட்டா ஸ்டக் ஆயிரும். ஆனா பாயிண்ட்லாம் எழுதிட்டு வந்துருவேன். பாதை தான் அப்படின்னு நாங்க பேச வந்திருக்கோம். எதிரணியில ரொம்ப அருமையா அவங்களோட ஆதங்கத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க. 2 பேருமே எனக்கு அக்கா. 2 பேரும் அக்கா. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சமூக ஊடகத்துல இந்த பசங்க எல்லாம் தேவையில்லாததெல்லாம் பாக்குறாங்கன்னு. ஆமா. வயசாயிடுச்சுன்னா மூட்டு வலிக்கு என்ன மருத்துவ வசதி இருக்குன்னு இன்ஸ்டாகிராம்ல போய் பாருங்க. முக்காப்புலா டான்ஸ் பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. சரியா? என்னென்ன நம்ம பார்க்கணுமோ அதை கரெக்டா பார்த்தா கரெக்டா வாழ்க்கையை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். நடுவர்களே, ஒரு நிமிஷத்துல ஒருத்தரால சாதிக்க முடியுமா? ஒரு நிமிஷத்துல? ஆமா. முடிஞ்சால் முடியும். முடிந்தால் முடியும். ஒரு நிமிஷத்துல ஒருத்தரால சாதிக்க முடியுமான்னு கேட்டா அந்த கேள்விக்கான பதில் நம்ம நடுவர் தான். பக்கம் பக்கமா மணிக்கணக்கா பேசலாம் தேவையில்லை. ஒரு நிமிஷத்துல கூட தன்னுடைய கருத்தை சொல்லி சாதிக்கலாம்னு ஒருத்தர் சாதிச்சுட்டு நடுவுல வந்து உட்கார்ந்து இருக்காரு. இப்ப இவங்க கை தட்டினவங்களா என்ன தெரியுமா அர்த்தம்? அதே ஒரு நிமிஷத்தோட பட்டிமன்றத்தை முடிச்சிருக்கலாம். ஆமான்னு கை தட்டுறீங்க. ஒரு நிமிஷத்துல ஒருத்தரால சாதிக்க முடியுமான்னு கேட்டா ஒரு நிமிஷத்துல சாதிக்க முடியுமாங்கிற கேள்விக்கான பதிலா நடுவர் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. நான் என்ன கேக்குறேன், நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்க சொந்தக்காரவங்க வீட்டுக்கு நீங்க கெஸ்டா போயிருப்பீங்க. இந்த 1 நிமிட கதைகள் மூலமா சமூக வலைதளங்கள்ல ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் சீஃப் கெஸ்டா போயிட்டு இருக்கீங்க. ஒருவேளை இந்த சமூக ஊடகங்கள் நல்லதை செய்யல, பாதையா இல்ல போதையா தான் இருக்குன்னு நீங்க தீர்ப்பை கொடுத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்ல. தீர்ப்பு அவங்க பக்கம் கொடுத்துட்டு சீஃப் கெஸ்டா வர்ற ஈவென்ட் ஃபுல்லா எங்க 3 பேர் பக்கம் கொடுத்துருங்க. சொல்லிடுறோமா, நாங்க இந்த இன்ஜினியரிங் காலேஜுக்குலாம் பேச போவோம், நிறைய ஸ்கூல் காலேஜஸ்க்குலாம் பேச போவோம். அக்ஷயா இன்ஸ்டிடியூஷன் சார் கூட வந்திருக்காங்க. நாங்கள் நிறைய காலேஜஸில் தொடர்ந்து போய் பேச போவோம். நான் தம்பி ராகவன் அவர்கள் ரொம்ப அற்புதமான பேச்சாளர், தன்னம்பிக்கை பேச்சாளர், அருண் ரொம்ப அற்புதமான தன்னம்பிக்கை பேச்சாளர். தொடர்ந்து நாங்கள் எல்லாருமே பயணப்படுவோம். ஒரு நிகழ்வுகளெல்லாம் போய் பேச வந்தப்போ ஒரு பொண்ணுல பேசி முடிச்சோனையும், அண்ணே நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராம், இவங்க சொன்ன மாதிரி தான் கேட்டாங்க, இன்ஸ்டாகிராமில் வந்து பேசுவீங்கல்ல, இந்த 1 நிமிஷம் பேசுவீங்கல்ல. ஆமாப்பாண்ணே, இன்ஸ்டாகிராமில் பேசுவீங்களே, இன்ஸ்டாகிராமில் வர வேண்டியதானே, எதுக்கு எங்கள் காலேஜுக்கு வந்தீங்க அப்படின்னுச்சு. ஏமா அப்படின்னே, இன்ஸ்டாகிராம்னா ஸ்வைப் பண்ணிட்டு போயிடலாம், நேரில் 45 நிமிஷம் பேசுகிறேனே, ஸ்வைப் பண்ணவே முடியலனே. இதுக்கு தான் நீ கை தட்டுற. பட்டிமன்றம் ஆரம்பிச்ச 2 மணி நேரத்தில். இல்லை, அவன் வீடியோ எல்லாரும் அந்த மாதிரி தான் ஸ்வைப் பண்ணி விட்டுருவாங்க. அந்த அனுபவத்துல நம்ம பட்டிமன்றத்தை ஸ்வைப் பண்ணிட போறாங்கம்மா. அப்படி கிடையாது நடுவர்களே. எலுமிச்சம்பழத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்? எலுமிச்சம்பழத்தை பார்த்தா ஜூஸ் போட்டு குடிக்கலாம்னு தோணும். ஆமா. எதிரணியில எங்க அக்காக்களுக்கு எல்லாம் சூனியம் வைக்கலாம்னு தோணும். ஆனா ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு கூட பிசினஸ் பண்ணலாம்னு இன்னைக்கு ஒருத்தனுக்கு தோணுது அப்படின்னா, நீங்க கோடிக்கணக்கில் பணம் வச்சிருந்தாதான் பிசினஸ் பண்ணலாம்னு ஒரு காலத்தை மாத்தி லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தாலே பிசினஸ் பண்ணலாம்னு இன்னைக்கு ஒரு நிலைமை மாறி இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் தயவு செஞ்சு வரவே இருக்கணும். ஒரு வீட்டுல ஒருத்தன் கூலிக்காரனா இருக்கானா கூலிக்காரனாவே இருக்கணும்னு அவசியம் இல்ல, அவன் கூட ஒரு தொழில தொடங்கி முதலாளியா மாற முடியும் அப்படின்ற நிலைமை எனக்கு எது கொடுத்துருக்கு? இந்த சமூக ஊடகங்கள் கொடுத்துருக்கு. ஒரு காலத்துல வாய்ப்பை தேடி திறமை போனுச்சு. ஒரு காலத்துல வாய்ப்பை தேடி திறமை போனுச்சு. ஆனா இன்னைக்கு திறமையை தேடி வாய்ப்பெல்லாம் வருது அப்படின்னா அதுக்கு சோசியல் மீடியா காரணங்க. வாழ்க்கை ரொம்ப எளிமையா வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்ப பார்த்தாலும் அழுது புலம்பிட்டே இருக்கணும். வாழ்க்கைங்கிறது அப்படியே ரொம்ப போர்க்கள மாதிரி போராட்டத்தோட தான் வாழணும்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பட் எங்களோட கருத்து அப்படி கிடையாது. வாழ்க்கையை அழுது புலம்பி ஃபீல் பண்றதை விட, வாழ்க்கையை அழுது புலம்பி ஃபீல் பண்றதை விட ஆடி பாடி ரீல் பண்ணி ஜாலியா லைஃபை டீல் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஏன் உங்களுக்கு அது புரியல? ஹிட்லர் கையில மட்டும் செல்போன் இருந்திருந்தா அவர் என்ன கன்னோடவா சுத்தி இருப்பாரு? ரீல்ஸ் பண்ணி ஃபன்னோட சுத்தி இருப்பாரு. அவ சுட்டுட்டு அத ரீல்ஸ் போட்டுருப்பான், டுடேஸ் மர்டர் அப்படின்னு. சார், ஏதோ ஒன்று நடக்குதா இல்லையா? உண்மையாவே நீங்க சொன்னீங்கல்ல, பசங்கள்லாம் இன்னைக்கு சாட் ஜிபிடியை பார்த்து நோண்டிட்டே இருக்கான். விடிய எனக்கு இளைஞர்கள்லாம் சாட் பண்ணிட்டு தூங்காம இருக்கான்னு சொல்றீங்கல்ல, யார்கிட்ட பேசுறான்னு தெரியல. பெத்தவங்க எல்லாம் அலறாங்க, புலம்புறாங்க, பயப்படவே. உங்க பையன் நைட்டு முழுக்க செல்போன்ல சாட் பண்ணிட்டு இருக்கானா, தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. அவன் சாட் பண்றதே சாட் ஜிபிடி கூட தான். அவன் பொண்ணு கிடைக்காம தான் சாட் ஜிபிடி கிட்ட ஹாய் ஒரு லவ் யூ சொல்லுன்னு பேசிக்கிட்டு இருக்கான். பாவங்க, வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறான். உங்களுக்கு என்ன அதுல வைத்தறிச்சல்னு கேக்குறேன். கல்யாணமான பல பேரும் சாட் ஜிபிடி தான் புலம்புறாங்க. ஏன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு மொத்தம்? இங்க பாருங்க, இந்த உலகத்துல நம்மளுடைய புலம்பலை கேட்கறதுக்கு ஒரு ஆள் தேவை. அது ஆள் இல்லன்றதுனால செல்ல வந்து அவன் புலம்பிக்கிட்டு இருக்கான். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எதுக்காகலாம் கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? அது எதுக்காக கண்டுபிடிச்சாங்க? புலம்பறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு எது தேவையோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதா நடுவர்களே. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, குழந்தைகள் கிட்ட செல்போன் நீங்க குடுக்குறீங்க அப்படின்னு. குழந்தை பெத்துக்கிறது 10 மாசம் குழந்தைய சுமந்து பிரசவ வலியை கடந்து அந்த குழந்தைய பெத்துக்கிறது எவ்வளவு கஷ்டம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு குழந்தைய பெத்துக்கிறத விட அந்த குழந்தைக்கு சோறு ஊட்டுறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கவங்க நம்மளுடைய டைட்டில் ஸ்பான்சர் அக்ஷயா இன்ஸ்டிடியூஷன்ஸ், அக்ஷயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி.
அடுத்ததாக பொள்ளாச்சி தமிழிசை சங்கம், ஜேபி கேட்ரிங் சர்வீசஸ் அண்ட் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கவங்க சர்ச் சிட்டி.